இருதயத்தை தேவ சமூகத்தை தாழ்த்தும். அவருடைய அன்பிற்கு அளவில்லை, அவருடைய கிருபைக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கத்திற்கு எல்லை இல்லை. தெய்வீக அன்பினாலே அவர் நம்மை நிரப்புவாராக. அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய ஆத்மாவை அவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கள்ளனாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனு கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா, கள்ளனு கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா. தந்தையை விட்ட பின்பு தவிடுதான் ஆகாரமோ, தந்தையை விட்ட பின்பு தவிடுதான் ஆகாரமோ, மனம் கசந்து நொந்தே கண்ணீரை துடைத்திடுமே, மனம் கசந்து நொந்தே கண்ணீரை துடைத்திடுமே. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசு ராஜா, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசு ராஜா. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த இயேசுவே, சகல கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, எங்கள் புகலிடமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆதாரமே, இந்த நாளின் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவன் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறீர். எங்கள் தேவன் இப்பொழுது எங்கள் மத்தியிலே ஜீவிக்கிற, எங்களோடு வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஏதோ ஒரு கற்பனையிலோ ஒரு யூகத்தின் அடிப்படையிலோ எங்கள் என்ன நினைவுகளின் ஓட்டங்களிலோ நாங்கள் தேவனை சார்ந்தவர்களாய் இராமல் நிஜமாகவே ஒரு உணரக்கூடிய, ஒரு தொடக்கூடிய, ஒரு ஸ்பரிசம் போன்ற எங்களுடைய விசுவாசமானது இந்த கடைசி நாட்களில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று நீ வாக்குரைத்திருக்கிறீர். இதோ நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்திலே கூடியிருக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் இப்பொழுதும் அசைவாடுகிறீர், நீ ஜீவிக்கிறீர் என்பதை நாங்கள் நிச்சயமாகவே உணர்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் இருக்கட்டும். இந்த வேளையிலே எங்களுடைய சகோதரர் ஜெரேமியாவுக்காக செபிக்கிறோம். என்னுடைய சகோதரன் ஆண்டவரே, அவருக்கு காலிலே அடிப்பட்ட காலிலேயே மீண்டுமாக அவருக்கு தொல்லை ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய இரக்கமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீ நல்ல தேவன் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிசாசு ஆண்டவரே ஒரு விசுவாசியை வார்த்தையிலிருந்து திருப்ப பலவிதமான அவிசுவாசமான எண்ணங்களையும் சூழ்நிலைகளையும் கொண்டு வந்து ஆண்டவரே அவர்களை தொந்தரவுக்குட்படுத்தி தேவனை மறுதலிக்க செய்யும்படியான நிலைக்கு அவன் கொண்டு செல்லுவான். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் யோபு எந்த தேவனை ஆராதித்தாரோ அதே தேவனே எங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். நீர் எங்களை கொன்றே போட்டாலும் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் பேர்ல சார்ந்திருக்கும். நாங்கள் உம்பட்சமாய் நிற்போம் ஆண்டவரே. சகோதரர் எரேமியாவை உம்முடைய இரக்கமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் மீது உம்முடைய ஆணி கடாப்பட்ட, உம்முடைய ரத்தம் தோய்ந்த காயப்பட்ட கரத்தை வைப்பீராக. பூர்ண சுகத்தை சகோதரனுக்கு அளிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை தங்கட்டும். எங்கள் மத்தியிலே சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். சுகப்படுத்தும். வர முடியாத மக்களை கொண்டு வாரும்.
வியாதியின் பிடிகள், பிசாசின் பிடிகள், குடும்ப சமாதான குலைச்சல்கள், ஆண்டவரே மன அழுத்த பாரங்கள், வியாதி, நாள்பட்ட வியாதி, தீராத தொல்லைகள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காய் ஜீவனை கொடுத்து எங்கள் சரீரத்திலே நாங்கள் அனுபவிக்க வேண்டிய உபாதைகளை தம்முடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு எங்களுடைய விடுதலைக்காக, எங்களுடைய மீட்பிற்காக அந்த மாசற்ற தெய்வீகமான தேவன் தாமே உண்டு பண்ணின அந்த தெய்வீக சரீரமானது எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நியாயம் தீர்க்கப்பட்டது. எங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் நீர் உம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு இதோ அந்த சரீரத்தை ஆண்டவரே நியாய தீர்ப்புக்குட்படுத்தி கல்வாரியிலே ஆண்டவரே இதோ ஆக்கினைக்குட்படுத்தினீர். அந்த சரீரத்தை விசுவாசத்திலே நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட கல்வாரின் ஆட்டுக்குட்டியை எங்கள் விசுவாசத்தோடு நோக்குகிறோம். ஆண்டவரே, உம்முடைய காயத்தினாலே, உம்முடைய தழும்புகளினாலே, உம்முடைய விழாவிலே ஊடுருவப்பட்ட ஈட்டில் உண்டான அந்த காயத்தினாலே நாங்கள் முற்றிலுமாய் சுகமானோம். எங்களுடைய எல்லா அழுத்தங்களும் கடந்து போனது. மன ஆரங்கள், பலவீனங்கள், மன அழுத்தங்கள் கடந்து போனது என்று விசுவாசிக்கிறோம். தேவையுள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக, சமாதானத்தை அருள்வீராக. உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வழிநடத்தும், எங்களை காத்தரலும். உடைய கிருபையின் பிரசன்னம், இரக்கம், பாதுகாப்பு எங்கள் இருதயங்களை ஆளுகை செய்வதாக. எல்லா காரியத்திலும் உடைய நாமமே மகிமைப்படட்டும். சகல துதிகன மகிமைக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். பரிசுத்த லூக்காவின் சுவிசேஷத்திலே 17ஆம் அதிகாரம் 26 நாம் சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 109வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். இந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்து கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தினுடைய மனைவி நினைத்து கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையிலே படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய ஜீவியங்களிலே கூட்டுவாராக. நாம் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டதாக. கடந்த வாரத்திலே தி செகண்ட் கம்மிங் ஆஃப் த லார்ட், த கம்மிங் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய வருகை என்ற காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் அதனுடைய காரியங்களை நாம் தியானிப்போம். வருகிற சில வாரங்களில் நாம் இந்த காரியங்களை தொடர்ந்து தியானிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் இது முடிந்த பிறகு 1963 வந்ததான இந்த கிளவுடை குறித்து தீர்க்கதரிசி சொன்னதான காரியங்கள், அதனுடைய தெய்வீகம் என்ன, இது தேவன் அளித்த இந்த அடையாளத்தினுடைய பின்னணி என்ன என்ற காரியங்களை நாம் பரிசுத்த வேதாகமத்தையும் இக்காலத்துக்குரிய செய்தியையும் ஒப்பிட்டு நாம் அதை தியானிப்போம். நிச்சயமாகவே அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தியிலே அநேக தவறான உபதேசங்கள் இன்றைக்கு வெளியே போய் கொண்டிருக்கிறது. ஸோ நாம் மெய்யாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிற வேளையில் நிச்சயமாக நாம் சரியான ஒன்றோடு நிலைத்திருக்க கர்த்தர் அதற்கான எல்லா விதமான கிருபை நமக்கு அளிப்பாராக. தொடர்ந்து செய்திகளை வாசிங்கள், தொடர்ந்து ஜெபத்தில் இருங்கள். நாட்கள் மிக மோசமாக இருக்கிறது, மிக பொல்லாப்பாக இருக்கிறது. ஒரு காரியங்கள் நிகழும் போதும் ஜனங்களுக்கு ஒரு விதமான கேள்விகள் உண்டாகும். இப்போ லேட்டஸ்டாக ஒரு சிலருடைய கேள்வி என்னென்னா, இந்த அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில்
ஏற்பட்டதான காட்டுத்தீயில இந்த லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணமானது நிறைய இடங்கள் வந்து தீக்கரையானது. அதை குறித்து ஜனங்களுக்கு பலவிதமான கேள்விகள் எண்ணங்கள் எழுகிறது. இதுதான் வந்து அமெரிக்காவுடைய அந்த 7வது தரிசனமா, இதை குறித்ததான காரியங்கள் ஜனங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. நமக்கு ஒன்றுமே தேவையில்லை, தீர்க்கதரிசி வார்த்தை மாத்திரம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் எல்லாவற்றுக்குமான பதில் தேவன் அதிலே நமக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. 1933 வருஷத்துல கிறிஸ்து இயேசுனுடைய வருகைக்கு முன்பாக நடக்கிறதான 7 தொடர்ச்சியான காரியங்களை தீர்க்கதரிசியானவருக்கு தேவன் தாமே காண்பித்தார். எவ்விதமாக அந்த ஹிட்லருடைய வீழ்ச்சி இருக்கும், பெனிட்டோ முசோலினி எவ்விதமாக எழுவான், அந்த காரியங்கள்லாம் சொல்லி எவ்விதமான 3 இசம்ஸ், நாசிசம், ஃபாசிசம், கம்யூனிசம், இந்த இசம்கள் எப்படி எழும்பும், இந்த 3 இசத்தில், இசம் என்றால் கொள்கைகள், கம்யூனிச கொள்கை, நாசிச கொள்கை, பாசிச கொள்கை, இந்த 3 கொள்கைகளில் இந்த நாசிசம் பாசிசம் என்கிறதான 2 கொள்கைகளை எவ்விதமாக கம்யூனிசமானது விழுங்கி போடும் என்பதையும் அப்போ சொன்னார். அதன் பிறகு உலகத்தினுடைய முடிவின் நேரத்தில் பெண்கள் மிக அழகாக இருப்பார்கள். என்ன சொன்னாருங்க? பெண்கள் மிக அழகாக இருப்பார்கள். ஒரு காலத்தில் அழகான பெண்கள் வந்து பார்க்கறது கொஞ்சம் குறைவாக இருந்தது. இன்னைக்கு வீட்டிலேயே பிள்ளைகள் வந்து நடிகைகள் மாதிரி இருக்கிறாங்க. ரோட்டில் போகும்போது அந்த ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஆகும் என்று தீர்க்கதரிசியானவர் ப்ராஃபஸி உரைச்சிருக்கிறார். ஸோ அவ்விதமாக ஆகும்போது கலாச்சார சீர்கேடுகள் நடக்கும். த மாரல் டிகே, அதாவது அந்த உண்மையானது முற்றிலுமாக அது குலைந்து போகும். உண்மையற்ற காரியமான தேசத்தில் நடக்கும். இவ்விதமாக அப்புறம் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியை குறித்து சொன்னார். ஸ்டேரிங்கே இல்லாமல் மனுஷன் ரிமோட் கண்ட்ரோல்லே கார் இயக்குகிறதெல்லாம் பார்த்தாருங்க. அவ்விதமாக பார்க்கும்போது 6வதாக அமெரிக்க தேசத்திலே ஒரு பெண் ஒரு ஜனாதிபதியாகவோ துணை ஜனாதிபதியாகவோ எழும்புவாள். அவள் தாமே பாருங்க, அவள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா. பட் ஷீ இஸ் எ குரூயில், குரூர மனம் படைத்தவள் என்று தீர்க்கதரிசி சொல்லினார். அல்லேலூயா. அதன் பிறகு 7வதாக அவர் தரிசனத்தை பார்த்தார். அவர் 7வதாக பார்த்த தரிசனம், அவர் திரும்பி பார்க்கிறார். அந்த தரிசனத்தில் திரும்பி பார்க்கும்போது முழு அமெரிக்க தேசமும் எரிந்து புகைக்காடாகி சாம்பலாகி விட்டது. இது எப்போது நடக்கும் என்றால், இந்த 7வது தரிசனம் நீங்கெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, அல்லேலூயா, எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பூமியில 3.5 வருஷ காலங்கள் உபத்திர காலம் நிகழும் பொழுது 1260 நாட்கள், யூத கேலண்டர் படி ஒரு மாதத்துக்கு 30 நாள் தான். ஸோ 30 நாள்னும் போது 3.5 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக 42 மாதம் வருது. நீங்கள் அந்த கால்குலேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 360 போட்டிங்கனாலே அது வந்துட்டு 3 வருஷம் ப்ளஸ் ஒரு 6 மாதத்துடைய கணக்கு, 42 மாதங்கள் 3.5 வருஷம் 1260 நாட்கள். இது எல்லாமே ஒரே கால்குலேஷன் தான். இந்த கால்குலேஷன் முடிவில், இந்த உபத்திர காலத்தினுடைய முடிவில் போர் மூழுகிறது. அப்பொழுது அமெரிக்காவும் ரோமாபுரியும் போட்டு கொண்டதான அந்த உடன்படிக்கை முறிகிறது. அப்படி முடியும் பொழுது அங்கே போர் உண்டாகி இந்த ரஷ்யா வந்து அமெரிக்காவை அடித்து தீக்கரையாக்குது. அது வந்து கலிஃபோர்னியா மாகாணம் மட்டும் அல்ல, அது லாஸ் ஏஞ்சலஸ் மாத்திரம் அல்ல, முழு அமெரிக்கா பட்டணமாக அவர் பார்க்கும்போது சாம்பலாச்சு. அந்த சாம்பலானதுக்கு பிறகு அமெரிக்காவிலேருந்து நியூஸ் பரப்புறதுக்கு ஒரு டிவி சேனல் கூட இருக்காது. ஏன்னா அந்த இடமும் சாம்பலாயிருக்கும். இன்றைக்கி வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம நியூஸ் எல்லாம் வருது, பிபிசி வருது, CNN வருது, இந்த மாதிரி நியூஸஸ்லாம் வந்து இதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாருங்க, இது வந்து தொடர்ச்சியாக வருகிறதான 7 தரிசனங்கள். இது இல்லாமல்
மணவாட்டி இது வந்து ஆஃப்டர் த ராப்சர். அமெரிக்கா முழுசும் புகைக்காடு ஆகிறது எப்போ நடக்க போகுதுன்னா, நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நிகழக்கூடிய காரியம். அமெரிக்கா புகைக்காடு ஆகிறத நாம ஒருபோதும் பார்க்கவே மாட்டோம். அப்படி பார்க்குறோம்னா நாம் நிச்சயமா ரொம்ப பேராபத்தில் இருக்கிறோம் தான் அர்த்தம். அது நம்முடையது கிடையாது. அது மாத்திரம் இல்ல, மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அமெரிக்காவில் இருக்கிறதான கலிபோர்னியா அந்த மாகாணமானது தண்ணீருக்குள்ளே முழுகும் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். தண்ணீர்ல முழுகிடும், முழு பட்டணமே இல்லாம போயிடும். அப்போ இப்போ நடக்கிறது என்னன்னா பாருங்க, எப்பொழுதுமே ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் பொழுது அதோடைய இம்பாக்ட் இருக்கும். அடுத்த வாரத்தில் அதுதான் பேச போறேங்க. இப்போ நம்ம ஹைவேஸ் போயிட்டே இருக்கிறோங்க. இங்கேருந்து நாம் இப்படியே போயிட்டுருக்குறோங்க. இந்த ஹைவேஸில் போயிட்டுருக்குறோங்க. பூந்தமல்லி ஹை ரோட்டில் போயிட்டுருக்குறோம். கரெக்டாக நமக்கு பூந்தமல்லி வரும்பொழுது இங்கே வந்து திருச்சி இத்தனை கிலோமீட்டர்னு ஒரு போர்டு காட்டுறோம். எங்கே காட்டுது போர்டு? பூந்தமல்லியே காட்டுது. அங்கேருந்து நம்ம பேட்டை நசரத் பேட்டை போகும்பொழுது இங்கேருந்து தூத்துக்குடிக்கு இத்தனை கிலோமீட்டர்னு ஒரு சைன் போர்டு காட்டுது. நல்லா ஹைவேஸில் போயிட்டே இருக்கிறீங்க, ரெண்டு பக்கமும் கடை இல்லை, ஹோட்டல் இல்லை, நல்லா பசிக்குது, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். அப்படி இருக்கும்போது ஒரு போர்டு வருது, பசியா, இன்னும் 3 கிலோமீட்டரில் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குதுன்னு ஒரு போர்டு வருது. சரிங்களா? டோலே வராது. டோலுக்கு முன்னாடி இன்னும் 3 கிலோமீட்டரில் டோல் வருகிறது, சுங்கச்சாவடி வருகிறது, இவ்விதமாக சைன் போர்டு காட்டுது. ஸோ இது எல்லாமே இப்போ நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகிறதான பேராபத்தை காட்டுகிறதான அடையாள சின்னங்கள் தான். அல்லேலூயா. அவர் தான் சொன்னார், அவருடைய வருகையின் அடையாளமாக எரியும் சிவப்பு விளக்கு. அவர் வருகைக்கு முன்னால சில அடையாளமாக நிகழும், அதற்கான ரெட் லைட் தான் இப்போ காட்டுது. ட்ரெயின் எங்கேயோ வரப்போகுது, கிராஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ரெட் லைட் போட்டுருவான். அதுதான் சொன்னார். ஆனால் ட்ரெயினே இல்லை இன்னும், அது இன்னும் ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குது. ஆனால் அது 200 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துனுக்குது. அவன் முன்னாலே எல்லாம் ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவான். ரெட் லைட் இருக்கும். ட்ரெயின் இன்னும் நமக்கு ரெட் லைட் இருக்கும், ட்ரெயினுக்கு க்ரீன் இருக்கும், நமக்கு ரெட் இருக்கும். என்னங்க ட்ரெயினே போல, இதுக்குள்ளே ஏன் ரெட்டு போட்டாங்கன்னா அது வந்து கொண்டு இருக்குது. அதுதான் சொன்னார், அவருடைய வருகையின் அடையாளமாக எரியும் சிவப்பு விளக்கு. 1964 பேசினார். அதனால நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் தண்ணியில் முழுகும். இது ராப்சருக்கு முன்னால் நடக்கிற நிகழ்வு. பேப்பரில் பார்க்கலாம், நியூஸில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம், ட்விட்டரில் பார்க்கலாம், அப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். எல்லாத்துலேயும் தெரியும் லாஸ் ஏஞ்சல்ஸ் முழுவதுமாக முழுகிடுச்சு. தண்ணியில் தான் முழுகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மாகாணம் முழுவதுமே தீர்க்கதரிசிக்கு ஊழியத்துக்கு பிறகு தினந்தோறும் உலக நியூஸில் ஒன்று நீங்கள் பார்த்து நேரலாம். ஃப்ளாரிடா தண்ணியில் முழுகிடுச்சு, அலாஸ்கா தண்ணியில் மோசமான நிலையில் இருக்குது. ஏன்னா பாருங்க, அதோடைய தாக்கம் அது. ட்ரெயின் எங்கேயோ வரும், தண்டவாளத்தில் சத்தம் கேட்கும், கட 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 கடன்னு கேட்கும். கேட்டிருக்கீங்களா? அந்த அந்த தாக்க இம்பேக்ட் அதுதான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ வந்துருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தவறாது. நம்ம எல்லாமே அந்த சீக்வன்ஸில் தான், அந்த வரிசையில் தான் நாம் இதை பார்த்துக்கணும். ஓகே, த கம்மிங் ஆஃப் த லார்ட் பாருங்க, இது மிகவும் முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருளாக நம்முடைய நாட்களில் இருக்கிறது. த கம்மிங் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய வருகையான காரியம் நம்முடைய நாட்களில் மிக இருக்கிற அநேக பொருள் சப்ஜெக்டில் நம்ம பிரசங்கிக்கிற அநேக சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த சப்ஜெக்டில் மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டில் இது ஒன்றாக இருக்கிறது. பாருங்க, இதுதாமே ஒரு மகத்தான ரகசியமாக வேதாகமத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 7 சபை காலங்களாக இந்த கம்மிங் ஆஃப் த லார்டை குறித்ததான காரியம் ஜனங்களுக்கு என்னென்ன விளங்கலை. அவங்களுக்கு இதை குறித்ததான ஒரு சிறு துப்பு கூட கிடைக்கல.
ஒரு க்ளூ. இதை குறித்து ஒரு சிறு க்ளூவும் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க என்னென்னமோ நினச்சிக்கிறாங்க சபை ஸ்தாபனங்கள். இன்றைக்கி சபை ஸ்தாபனங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2-3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக போயிட்டுருக்குறாங்க, ஒரு ப்ரேயருக்காக போயிட்டுருக்கிறேன். அங்கே ஒரு மீட்டிங் நடக்குது. டினாமினேஷன்ஸ் பெண்டிகாஸ் மீட்டிங் நடத்துகிறாங்க. அந்த மீட்டிங்கில் என்ன வருதுன்னா, ரேப்சர் நடக்கும்போது நடக்கிற நிகழ்வுன்னு போர்டு வச்சுக்கிறாங்க. சரி, ஓகே, நானும் வண்டியை ஓரம் நிறுத்திட்டு என்ன தான் இவங்க பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா, கார் ஓட்டினே போகிறாரு. அப்படியே ரேப்சரில் போயிடுறாரு. அவர் காரு போய் எங்கேயோ முட்டிக்குது. ட்ரெயின் ஓட்டினே போகிறாரு. அவர் ஓட்டுறவர் மேலே போயிடுறாரு. ட்ரெயின் போயிட்டு எதுலேயோ போய் மோதி மொத்த பேரும் செத்து போயிடுறாங்க. ஃப்ளைட்டு ஓட்டினே போகிறாரு. பைலட்டு திடீர்னு காணாமல் போயிடுறாரு. இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவங்க வச்சுட்டு, அப்போ ஒரு பெண் சாரியெல்லாம் கட்டின்னு டிவி நியூஸ் வாசிக்கிறாங்க. இன்றைக்கு உலகம் முழுவதும் அநேக இடங்களிலே விபத்துக்கள் அதிகமாக நடந்திருக்கிறது. ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, கப்பல் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, சில கப்பல்கள் முழுகிடுச்சு, நிறைய ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. இந்த சபையிலேருந்து 20,000 மக்கள் காணாமல் போயிட்டாங்க. அவர் சபையிலேருந்து அத்தனை ஆயிரம் பேர் காணாமல் போயிட்டாங்க. பால் யாங்கிச்சோ சபையிலேருந்து இத்தனை ஆயிரம் பேர் காணாமல் போயிட்டாங்க. ஆலன் பால் சபையில் ஒருத்தர் கூட இல்லை. ஆசீர்வாதம் டிவி கூட இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த டிராமாவில் போட்டிருந்தாங்க. நல்ல ஒரு அதீத கற்பனை தான் அது. அதில் லிட்டில் பிட் ஆஃப் ட்ரூத் இருக்குது, கொஞ்சம் உண்மை இருக்குது. உண்மையா இல்லைங்களா? இப்போ நம்ம சகோதரர்கள்லாம் கார் ஓட்டுறாங்க. திடீர்னு நீங்கள் காணாமல் போயிட்டா என்ன ஆகும்? பின்னால் இருக்கிற கிளைண்ட் எங்கன்னா முட்டின்னு தான் விழுவார். அதுவே நின்னா தான் நிற்கும். நீங்கள் திடீர்னு ஸ்டேரிங் விட்டு காணாமல் போயிட்டா என்ன ஆகும்? கார் எங்கே நிற்குதோ அங்கே தான் அவர் நிற்பார். உண்மைதாங்களா? ஆமாம். திடீர்னு கட்டட வேலை செய்கிறோம், தலையில் சிமெண்ட்டை வச்சுக்கின்னு அப்படியே மேலே ஏறுறோம். திடீர்னு காணாமல் போயிட்டால் சிமெண்ட் அப்படியே கீழே இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். ஆனால் இந்த சர்ச்சிலேருந்து இத்தனை பேர், அந்த சர்ச்சிலேருந்து அத்தனை பேர் காணாமல் போயிடுவாங்கன்றது, இந்த சபை காணாமல் போயிடுறதெல்லாம் அதீதமான கற்பனை. திருக்கதை சொல்கிறாரு, இங்கே ரகசியமாக நடக்கும், திருடன் வருகிற விதமாக அது இருக்கும் என்று சொன்னார். எல்லாருக்கும் தெரியாது. அதனால தான் அவர் ரோமியோ ஜூலியட் கதையை சொன்னார். ரோமியோ ஜூலியட்ன்ற ஒரு கதையை சொன்னார். ரோமியோ ஜூலியட்டு ஒரு கதை எழுதப்பட்டது. ஷேக்ஸ்பியர் தான் எழுதினார்னு நினைக்கிறேன். ஷேக்ஸ்பியரா? ஓகே, ஷேக்ஸ்பியர் ஒரு கதை எழுதினார். அந்த கதையில் என்னன்னா, ரோமியோ என்கிறதான ஒரு வாலிபன், ஜூலியட் என்கிறதான அவனுடைய காதலி, அவங்களுக்கு அநேக எதிர்ப்பு இருக்குது. அந்த காதலியும் தடை, அவங்க சந்திக்க முடியாத தடை இருக்குது. அநேக முயற்சிகளுக்கு பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, டுடே நைட் 11 o'clock, இரவு 11 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு வருவேன், நீ தயாராயிரு. எப்படிங்க வருவீங்க? ஒன்றும் இல்லை, நீ பால்கனியாண்ட நில்லு, நான் அதுக்கு முன்னாலே ஆளுங்கள்லாம் வச்சு உங்கள் வீட்டில் ஒரு மரத்தின் மேலே ஏறி ஒரு கயிறெல்லாம் போட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறேன். இந்த நாளில் நான் 11 o'clock நைட்டு 11:30க்கு நான் வருவேன். அப்போ சிசிடிவி கேமராலாம் கிடையாது. நீ ஆயத்தமாக நீ நின்றுனா உன்னை அப்படியே கயிறுலேருந்து அப்படியே இப்படி போகும்போது உன்னை அப்படியே தூக்கின்னு காணாம நான் போயிடுவோம். இந்த கதையை திருக்கதரிசி நம்ம ராப்சருக்கு சொன்னாருங்க. சரிங்களா? அப்போ யாரோ ஒருத்தர் காத்திருப்பாங்க, யாரோ ஒருவருக்கு அந்த ராப்சருக்கான ஆயத்தத்தையும் ப்ரிப்பரேஷனையும் யாரோ ஒருத்தர் மூலமாக சொல்லப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த 7 சபை காலங்களாக இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்தும், இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒன்று இல்லவே இல்லைன்ட்டு ஒரு ஸ்தாபனத்தார் மிக கடுமையாக போராடுகிறார்கள். இல்லவே இல்லைன்றாங்க. ஒரு சகோதரோடு கூட பேசினேன், அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஏனோக்கி எடுத்துக்கொள்ளப்படவே இல்லை, எலியா எடுத்துக்கொள்ளப்படவே இல்லை அப்படின்னா அந்த சகோதரர் வாதிடுகிறார். ஏன்னா என்ன சொல்றாருன்னா, சிலது ஸ்கைஸ்ன்னு இருக்குது, சிலது எவன் இருக்குது. நீங்கள் எவன் தமிழ் என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு சொல்லுது. ஆனால் இங்கிலீஷில் இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் எவன் அண்ட் எர்த்னு இருக்குது. அது தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோன்னா ஆதியில தேவன் வானத்தையும் பரலோகத்தையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்குது. அதனால இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் நீங்கள் பார்த்துட்டு
பார்க்கணும், அதனால நாம யாரும் எடுத்துக்கொள்ளப்படவே மாட்டோம் அப்படின்னு வாதிடுகிற ஒருத்தர் இருக்கிறார், ஒரு சபையார் இருக்கிறாங்க. நீங்க இன்னும் வேதத்தை காமிச்சாலும் அவர் ஏத்துக்கவே மாட்டார். அதனால ஏன்னா இவங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாதுங்க. ஈவன் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் திருடனை போல வருவேன், திருடனை போல வருவேன். ரெண்டாவது வருகை, முதலாம் வருகை வந்து வெளிப்படையா இருந்தது, எல்லாரும் பார்க்கும்படி இருந்தது, ஆனால் ஜனங்க கண்டுக்கல. ரெண்டாவது வருகை ரொம்ப சீக்கிரட்டா இருக்கும். ரோமியோ வந்து அவருடைய ஜூலியட்டை எப்படி வேணா தூக்கின்னு போவார், யாருக்கும் தெரியாது. அது கண்ணில் மிளகா பொடி தூவாரோ, அது கண்ணில் மண்ணை தூவாரோ, அது என்ன கண்கட்டி வித்தே நமக்கு தெரியாது. ஆனால் ஜூலியட் டிரான்ஸ்லேஷன் ஆகி அல்லது சரீர மர்வம் ஆகி ஜூலியட் தாமே அப்படி ஃபூன்றதுக்குள்ள அவன் போயிடுவான். அல்லேலூயா. ஸோ பாருங்க, இதை தேவனே செய்கிறார். இன்னைக்கு அநேக சபை ஸ்தாபனங்கள் இருக்கிறதான ஊழியக்காரர்கள் மக்களுக்கு இதை குறித்ததான இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்தும் வருகை குறித்ததான சொந்த கற்பனைகள், ஓன் இமேஜினேஷன்ஸ் நிறைய இருக்கிறது. அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்துட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது புகை போல போவேன், ஆவி போல போவேன், மேகம் போல போவேன் அப்படின்ற விதமான என்னென்னமோ விதம். ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தேவன் தாமே தமிழ் அன்பு கூறுவர்களுக்கு கட்டி உண்டாக்கினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனிதனுடைய சிந்தையில தோன்றவும் இல்லை. கண் காணாத, காது கேட்காத, சிந்தையிலே தோன்றாத ஒன்றை தேவன் உங்களை கொண்டு போக போறாருன்னா அது எப்படி இந்த ஜனங்களுக்கு தெரியும்? அதை தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த கடைசி நாட்களிலே தேவன் தம்முடைய தூதனை, தம்முடைய தீர்க்கதரிசியை, 7ஆம் தூதனை பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வேதாகமத்தில் தான் இருக்குது. இது பாருங்க மறைப்பொருளாக காணப்பட்டிருந்தது. ஆனா இந்த கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் வெளிப்படும் போது இவை எல்லாமே வெளிப்படுத்தப்படும் என்று நமக்கு சொல்லப்பட்டது. நம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக அவனுடைய சிந்தனைகள் பகுத்தறியப்பட்டது. பாருங்க, அவன் மனிதனுக்குள்ள இருந்ததான ரகசியத்தெல்லாம் ஒரு தீர்க்கதரிசி வெளிப்படுத்தினார். அதை போலவே வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தை, ஒரு மனிதன் இருந்தான், அந்த மனிதனுக்குள்ள மறைவாயிருந்த காரியங்களை தீர்க்கதரிசி வெளிப்படுத்தினார். அவன் எங்க போனா, அவனுடைய பாஸ்வேர்டு என்ன, அவனுக்கு என்ன வியாதி, 15, 20, 25 வருஷங்களுக்கு முன்னால நாய் துரத்தின்னு வந்தது அந்த பெண்ணை, அவள் விவிதமாக ஒரு கட்டம் போட்ட ஒரு ஸ்கட்டை போட்டுன்னு இருந்தா, இந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னால உன்னுடைய கணவர் உலக போரின் போது அவர் தாமே இங்கிலாந்துக்கு லண்டன் போனாரு, அந்த நேரத்தில் நீ வேற ஒரு பையனோட கூட நீ வந்து காதல் வசப்பட்ட, எல்லாத்தையும் சொன்னாருங்க. ஃபியூச்சருக்கு அப்படியே போச்சு, கேமரா எல்லாம் போய் கண்டுபிடித்தார். அதே போலவே அதே தீர்க்கதரிசியை கொண்டு வேதாகமத்தில் எழுதப்பட்டு மறைவா இருந்ததான எல்லா ரகசியங்களையும் தேவன் தாமே வெளிப்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. எவ்விதமாக யோவான் ஸ்நானகன், பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது யோவான் ஸ்நானகன் இயேசுவை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினாருங்க? யோவான் ஸ்நானகன் பூமியில் இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகன், இதோ 4000 வருஷங்களாக இந்த பூமிக்கு வாக்களிக்கப்பட்டதான தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் முதலாம் வருகைக்கு சொல்லப்பட்டதான அந்த ஸ்திரீயின் வித்து, இவர்தான் ஏசாயா சொன்னதான அந்த கன்னிகை கர்ப்பவதியான குழந்தை பெற்றதான அந்த இம்மானுவேல் இவர்தான் அப்படின்னு யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். அல்லேலூயா. ஸோ யோவான் ஸ்நானனுடைய மினிஸ்ட்ரியானது 4000 வருட காலமாக உலகத்தில் மேசியா வருவார், மேசியா வருவார், மேசியா வருவார், மேசியா வருவார்னு சொல்லப்பட்டிருந்தது. இது நடுவில் அநேகர் தாங்கள் தான் மேசியா என்று போலி மேசியாக்கெல்லாம் வேலை எழுப்பிட்டாங்க. நீங்கள் அப்போஸ்தலர்ல வாசிச்சீங்கன்னா தெரியும். பவுலை பிடிக்கும்போது அந்த கமாலியல் என்கிறதான மனிதன் அந்த காரியத்தை சொன்னார். அப்போ போலியான மேசியாக்கெல்லாம் எழுப்பியிருந்தாங்க. அவங்கள நான் தான் மேசியான்னு சொல்லிட்டு
அவங்க கொஞ்சம் பேர் 400 பேர்கிட்ட தப்பாக கூட்டின்னு போயிட்டு அவங்க மலையில் தள்ளி கொண்டு போட்டாங்க. தவறான நபர்களை பின்தொடர்ந்து போகிற ஜனங்களுக்கு நடக்கிற காரியம் என்னன்னா, கடைசியில் விமோசனம் இல்லாமல் போயிடும். என்னை பற்றி தான் சொல்லப்பட்டுக்குதுன்னு ஏசையா 9:6 காமிச்சிடலாம், ஏசையா 7:14 காமிச்சிடலாம், என்னாகும் 33 காமிச்சிடலாம். பாருங்க, நான் தான் நட்சத்திரம், பாரு எங்கள் வீட்டில் நட்சத்திரம் போல ஒரு லைட்டை போட்டுக்கிறேன். இந்த மாதிரியான சில காரியங்கள்லாம் செஞ்சு ஏமாத்திட்டாங்க. ஆனால் யோவான் சானகன் வரும்பொழுது, யோவான் சானகன் பிறந்தார், 9 வயதான போது தேவன் தாமே ஒரு காட்டு கொண்டு போயிட்டார். காட்டு கொண்டு போயிட்டு மேசியாவை அடையாளம் காண்பிப்பதற்காக தான் தேவன் அவரை காட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. மேசியாவை அடையாளம் காண்பிக்க அவர் கொண்டு வந்தார். அப்போது நான் பாருங்க, அவருக்கு என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டதுன்னா, வானத்திலிருந்து பரிசுத்தாவி புறாவை போல யார் மேல இறங்குவதை நீ காண்கிறாயோ அவர் தான் மேசியான்னு காண்பிச்சார் சொன்னாருங்க. அப்போ கரெக்டா அவரு வரும்போது அவருக்கு அந்த அடையாளம் காண்பிக்கப்பட்டது. அவர் இயேசு கிறிஸ்துவை கரெக்டா அடையாளம் பார்த்து அவருக்கு அந்த பாருங்க பரிசுத்தாவி அவர் மேல இருக்கிறத பார்த்தார். அப்ப இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டி. 4000 வருஷமா சொல்லப்பட்ட ப்ராஃபஸியினுடைய முழுமை இவர் தான், அதனுடைய நிறைவேறுதல் இவர் தான், அதனுடைய ஒரிஜினாலிட்டி இவர் தான் என்று இயேசு கிறிஸ்துவை யோவான் சானகன் அடையாளம் காண்பித்தார். அதே தான் சொல்றார். பிளவு என்ற செய்தியில் 41வது பேராகிராஃப்னு நினைக்கிறேன். அதாவது யோவான் சானகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அடையாளம் காண்பித்தது போல இந்த வருகை நேரத்தில் இந்த செய்தியாளன், இந்த 7ஆம் தூதன் இவரை அடையாளம் காட்டுவார்னு சொன்ன உடனே ஜனங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இதுதான் 2வது வருகை நினைச்சுக்கிறாங்க. யோவான் சானகன் இயேசுவை மனிதர் சரீரத்திலே, மனிதர்கள் மத்தியிலே, மனிதர் சரீரத்தில் இருந்த இயேசுவை அடையாளம் காண்பித்தார். 1963 நம்முடைய தீர்க்கதரிசி கிறிஸ்துவை அடையாளம் காண்பித்த போது அவர் மனித சரீரத்தில் இல்லை. ஆனால் 2வது வருகையானது மனித சரீரத்தில்தான் இருக்கும் என்று 130க்கும் மேற்பட்ட தீர்க்கதரிசி அநேக கொட்டேஷன்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ பாருங்க, அப்போ நம்முடைய தீர்க்கதரிசி தாமே இந்த வார்த்தையானது மிக பரிபூர்ணமாக நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். இவருடைய செய்தியை நாம் படிக்கும்போது தான் வேதாகமத்தை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு சில காரியங்களை நான் வாசித்து நாம் கடந்து போகலாம். நாம் போன வாரமே சில மேற்கோள்களை வாசித்தோம். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுகிறார், 1964 பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அந்த வருஷத்தில் அவர் when their eyes were open they knew him, அவர் கண்களை திறந்த போது அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்ற செய்தியில் 144வது பேராகிராஃப், 64 பிப்ரவரி 12ஆம் தேதி when their eyes were opened they knew him, அவர் கண்களை திறந்த போது அவரை அறிந்து கொண்டார்கள் என்ற செய்தியில் 144வது பேராகிராஃபில் திருக்குறள் சொல்றார், now God is raised up from the dead and is here tonight. பாருங்க, அவர் மரணத்திலிருந்து எழும்பி அவர் இப்போது நம் மத்தியில் இருக்கிறார். He promised it, அவர் அதை வாக்களித்திருக்கிறார். Now his corporal body sits on the throne of God. என்ன சொல்றாருங்க, அவருடைய மனித சரீரம், காணக்கூடிய சரீரம், நாம் போன வாரத்தில் 24ஆம் அதிகாரம் மத்தேயுல 24ஆம் அதிகாரம் லூக்காவில் வாசித்தோம். என்ன சொன்னாருங்க, பாருங்க, அவங்க சந்தேகப்படுறாங்க, ஏதோ ஒரு ஆவின்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆவிக்குன்னா இருக்காது, கால் இருக்காது, ஒரு ஆவிக்கு கை இருக்காது, நீ பாரு என் விழாவை பாரு, எனக்கு சதை இருக்குது பாருங்க, மாம்சம் இருக்குது, ஒரு ஆவிக்கு இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எதனா சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு சொன்னாருங்க. உடனே அவங்க என்ன, அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்க ப்ளீஸ். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் உண்டா என்று அவர்களிடத்தில்
ஓகே, போதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, அவர் உயிர் தேர்ந்த பிறகு அந்த 3வது நாளில் அவங்க இருந்ததான வீட்டுக்கு வருகிறார். அவரை பார்த்த உடனே இவங்களுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்குது. அப்போ அவங்க ஒன்று அவர் தான் நம்பலை, நான் தான் ஏசுன்றாரு, இது ஆவியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. சொல்கிறாரு, பார் என்னை வந்து தொட்டுப்பார், எனக்கு ஆணி கடாப்பார், இங்கெல்லாம் ஆணி அடிச்சாங்க, இந்த காயெல்லாம் இருக்குது, இந்த தழும்புகள்லாம் இருக்குது. ஒரு ஆவிக்கு இப்படி இருக்காத, ஒரு ஆவிக்கு இந்த மாதிரி சரீரம் இருக்காத. இன்னும் கூட நீ நம்பலையா? என்ன உங்கள் வீட்டில் என்ன இன்னைக்கு என்ன ஃபுட்டுன்னா ஒன்றும் பொரித்த மீனை கொடுக்குறாங்க, அப்புறம் தேன் கூட்டை கொடுக்குறாங்க, அது ரெண்டுத்தையும் சாப்பிட்றாரு. ஒரு ஆவியால் சாப்பிட முடியுமா? முடியாது. ஓகே, இப்போ திரும்ப சொல்றார், நவ் காட் இஸ் ரைஸ்ட் அப் ஃப்ரம் த டெட் அண்ட் இஸ் ஹியர் டுநைட். இயேசு தாமே மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து, மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு இப்போது நம்ம மத்தியில் இருக்கிறார். 1964 பேசுறாருங்க. He promised it. அவர் அதை வாக்களித்திருக்கிறார். Now his corporal body sits on the throne of God. அவருடைய மனித சரீரமானது சிங்காசனத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. He took set down on the throne of God. அவர் அந்த சரீரத்தை எடுத்து அதை அந்த சிங்காசனத்தின் மேலே வைத்தார். But the Holy Spirit is here. ஆனால் இப்பொழுது பரிசுத்த ஆவி நம் மத்தியில் உண்டு, which is Christ. அதுதான் கிறிஸ்து. In spirit form, ஆவியின் ரூபத்தில் இருக்கிறார். The word Christ means the anointed one. கிறிஸ்து என்கிற வார்த்தைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது என்று பொருள். And that anointing was upon him. அந்த அபிஷேகம் அவர் மேல் இருந்தது. is upon the church we all. இப்பொழுது அந்த அபிஷேகம் நம்ம எல்லார் மேலேயும் இருக்கிறது. 1964 திருக்கதரிசி பேசுறாருங்க. ஸோ இது திருக்கதரிசி சொன்னதான மேற்கோள் 1964. அதுதான் நம்ம அந்த லூக்கா 24:40 வாசிச்சோம். அவருடைய உயிர் தேர்ந்த சரீரம், அந்த சரீரத்தை தான் அவர் உங்களுக்காக எனக்காக அந்த சிங்காசனத்தில் அவர் நம்முடைய பரிந்து பேசுவதற்காக கிடத்தினார். அவருடைய எப்படி ஒரு ஆற்றினுடைய சரீரமானது பழைய ஏற்பாட்டில் அந்த மனிதனுக்காக அது பரிந்து பேசினதோ, கிறிஸ்து இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்தி நமக்காக மரித்ததோடு மாத்திரம் இல்லாம நம்முடைய பரிந்து பேசுதலுக்காக அவருடைய சரீரமானது கடந்த 7 சபை காலங்களாக அது அங்கேதாமே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது திருக்கதரிசி சொன்னதான ஒரு மேற்கோள். அவருடைய கார்பரல் பாடி என்றால் அசலான சரீரம், மனித சரீரம். கார்பரல் பாடி இன்னும் சிங்காசனத்துல மேல இருக்குது. மக்கள் நினைக்கிறபடி 1963 கம்மிங் முடிஞ்சிருச்சு, மீட்பு முடிஞ்சிருச்சு, அங்க ரத்தமானது இல்லை, பரலோகத்துல தேவன் இல்லை, அங்க ஆட்டுக்குட்டி இல்லை, அங்கு மத்தியஸ்த ஊழியம் இல்லை, அங்க கிருபை இல்லை, அங்க எந்த பரிந்து பேசும் ஊழியம் இல்லை அப்படின்னு ஜனங்க அநேகர் நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனா இந்த செய்தியை கொண்டு வந்த திருக்கதரிசி என்ன சொல்றாருங்க, அவருடைய சரீரம் அங்க இருக்குது, அவருடைய ஆவி நம்ம மத்தியில் இருக்குதுன்னு. இப்ப நாம எதை எடுத்துக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. நாம எதை எடுத்துக்கலாம்? மனிதன் சொல்றதை எடுத்துக்கலாமா, கர்த்தருடைய திருக்கதரிசி சொன்னதை எடுத்துக்கலாமா? 2 நாளாகமும் 20:20 சொல்லுது, கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருடைய திருக்கதரிசி நம்புங்கள், அப்போது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். When you believe the prophet of God, your life will prosper. அப்போதான் உங்களுக்கு செழிப்பா இருக்கும். அது ஈவன் ஸ்பிரிச்சுவல் as well as the physical, மாம்சீகமாகவும் சரி ஆவிக்குரிய ரீதியாகவும் சரி அவருடைய திருக்கதரிசி நாம் நம்பும் போதுதான். அப்ப உண்மையிலேயே இதெல்லாமே முடிந்து போயிருந்தா திருக்கதரிசி ஒன்று இப்படி சொல்லியிருக்க மாட்டார். உண்மையிலே அங்க ஆடு இல்லாம போயிருந்தா, உண்மையிலே அந்த சரீரமானது அங்க இல்லாம போயிருந்தா, உண்மையிலே மீட்பு முடிஞ்சு போயிருந்தா திருக்கதரிசி எப்படி இது சொல்லுவாருங்க? அல்லேலூயா. அப்போ திருக்கதரிசி தான் முடிஞ்சிருக்குதுன்னு நமக்கு சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, 1964 அவருடைய கார்பரல் பாடி அங்க மேல இருக்குது. நான் போன வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா 3 வருகைகளை குறித்து பார்த்தோம். அவர் எப்படி விதமாக 3 தடவை பூமிக்கு வருகிறாரு,
அப்படின்னு நான் பார்த்தேன். 3 விஷயமே அவர் சரீரமாகத்தான் வருகிறதாக தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அப்போ நமக்கு எவ்வளவு பெரிய ப்ரீச்சர், அவருக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது, அவர் எவ்வளோ படித்திருக்கிறார், அவருக்கு எவ்வளோ பெரிய சர்ச் இருக்குது, அவருக்கு எவ்வளோ காங்கிரிகேஷன் இருக்குது, எவ்வளோ அவர் எத்தனை வருஷமாக பிரசங்கிக்கிறார், அவருக்கு என்ன இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், தமிழ் தெரியும், ஃப்ரெஞ்சு தெரியும், ஸ்பானிஷ் தெரியும், அப்புறம் சைனீஸ் தெரியும், கொரியன் தெரியும், கிரியோல் தெரியும், என்ன விதமான மொழிகள் அவருக்கு தெரிந்திருந்தாலும் அதெல்லாம் முக்கியம் இல்லை. தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு, வேற எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க. சேவா டேப் சேஸ், டேப்ல தீர்க்கதரிசி என்ன சொன்னா அதே சொல்லுங்கன்ட்டார். அதான சொன்னார், இது தீர்க்கதரிசி சொன்னார். சேவா டேப் சேஸ், டேப் என்ன சொல்லுது அதை மட்டும் சொல்லு. அப்போ அவருக்கு தான் எழுதப்பட்டது. லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு எழுதுகிறது என்னவென்றால் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டுக்குது. ஓகே, இன்னும் ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேங்க. அது என்ன சொல்லுதுன்னா, நாம் கர்த்தருடைய வருகையில் நாம் அவரை ஆகாயத்தில் சந்திப்போம் என்று 1964 வருஷம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியில் பேரடாக்ஸ், நம்ப முடியாது ஆனாலும் உண்மை என்ற செய்தியில் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 274வது பேராகிராஃபில், த கம்மிங் ஆஃப் த லார்ட் மே பி டுடே. கர்த்தருடைய வருகையானது ஒருவேளை இன்னைக்கு இருக்கலாம். இவங்க என்ன சொல்றாங்க, 63ல் வந்துட்டாருன்றாங்க. ஆனா தீர்க்கதரிசி 64 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி பேசுறாருங்க. த கம்மிங் ஆஃப் த லார்ட் மே பி டுடே. கர்த்தருடைய வருகை இன்னைக்கு இருக்கலாம், இட் மே பி டுமாரோ, அது நாளைக்கா கூட இருக்கலாம், இட் மே பி நெக்ஸ்ட் இயர், அது ஒருவேளை அடுத்த வருஷமா கூட இருக்கலாம். we don't know when it will be, அது என்றைக்கு என்று நமக்கு தெரியாது. பட் there is one thing sure, நமக்கு ஒரு விஷயத்துல நாம் நிச்சயமா இருக்கோம். we are promised that we will meet at the supper in the skies. ஒரு காரியம் நமக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்குது, நாம் அவரை என்னது கல்யாண விருந்துக்காக மத்திய ஆகாயத்திலே சந்திப்போம். And the king shall come out and wipe all the tears from our eyes and say, don't worry, it's all over now. ராஜாதாமே வந்து நம்முடைய எல்லா கண்ணீரையும் துடைத்து அப்போது சொல்வாராம், நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய எல்லா தொந்தரவும் முடிந்து போயிடுச்சு. 63லே முடிஞ்சிருந்தா 64ல் எப்படிங்க ஒரு முரண்பாடான ஒரு கருத்து உண்டாயிருக்கும். திரு சொல்றார், enter into the joy of the Lord, கர்த்தருடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிங்கள். that's been prepared for you since the foundation of the world. உலக தோற்றம் முதல் உங்களுக்காக உண்டாக்கப்பட்ட சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிங்கள் என்று ராஜா நமக்கு சொல்வார்னு அந்த வசனத்துக்கு கோட் பண்ணுகிறார். இன்னொரு மேற்கோள் வாசிக்கிறேங்க, எலைஜா அந்த மீல் ஆஃபரிங், இது 1963 முன்னால பேரா 128. and there will be a resurrection from that fell asleep in the first, second, third, fourth, fifth, sixth and seventh watch will arise one of these days. பாருங்க, 1வது 2வது 3வது 4வது 5வது ஜாமங்களிலே மரித்து போனவர்கள் உண்மையாகவே ஒரு நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க, உயிரோடு எழுந்திருப்பார்கள். will rise one of these days, இந்த நாட்களில் இந்த நாட்கள் ஒன்று எழுந்திருப்பார்கள். meet Jesus in the skies, அவரை மத்திய ஆகாயத்தில் சந்திப்பார்கள். the hour has arrived, அந்த நேரமானது இப்பொழுது வந்திருக்கிறது. friends, the coming of the Lord is hand, சகோதர நண்பர்களே, கர்த்தருடைய வருகையானது இப்போது நம்முடைய கரத்தில் இருக்கிறது அப்படி சொல்றார். நாம நிச்சயமா அவர் எங்க சந்திப்போம், மத்திய ஆகாயத்தில் சந்திப்போம்னு சொல்றாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கொட்டேஷனு, what shall we do with Jesus Christ, what shall we do with this Jesus called Christ, கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்ற செய்தி. அது ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன். நான் ஏன் அந்த மேற்கோளை வாசினா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு என்ன தெரிஞ்சா நான் சொல்லுவேன், எனக்கு என்ன தெரியாது இல்லைங்களா. அதனால அவர் என்ன சொன்னாரோ அதையே நம்ம சொல்லிட்டோம்னா நமக்கு தொந்தரவே இல்லை. ஓகே, அதுதான் சிறந்த காரியம். ஓகே, 1964 இது ஜனவரி மாதம் 26ஆம் தேதி
நமக்கு இங்கே ரிப்பப்ளிக் டே இருந்தது இல்லைங்களா, அது போல் ஒரு ரிப்பப்ளிக் டேயில் 64 அங்கே ப்ரீச் பண்ணுறாருங்க. வாட் ஷால் வி டூ வித் திஸ் ஜீசஸ் கால்டு கிரைஸ்ட், கிறிஸ்து எனப்பட்ட இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்ற செய்தியில். திஸ் இஸ் நாட் பாப்புலர், இட் மேக்ஸ் யூ அன்பாப்புலர். இது ஒருபோதும் இது பிரபலமாகாது, இது உங்களை ஒருபோதும் இது உங்களை பிரபலமாக ஆக்காது. பட் இட் இஸ் த ட்ரூத், இது சத்தியம். காட்ஸ் கமாண்ட் ஃபார் டு பி டன், தேவனுடைய அந்த கட்டளையே, தேவனுடைய அந்த கட்டளை தான் நிறைவேறும். அண்ட் காட் வில் டூ, தேவனுடைய சித்தம் நிறைவேறும். God bless you. Don't mean to scold you. நான் உங்களை கத்துவதாக, உங்களை நான் திட்டுவதாக நீங்கள் நினைக்காதீங்க. பட் டு warn you, உங்களை நான் எச்சரிக்க விரும்புகிறேன். இட் இஸ் பெட்டர் டு பி scorched than burned. அதாவது உங்களை முழுவதாக எரித்து போடுவதை விட சிறு தீக்காயம் உண்டுறது நல்லது. புண்ணு உண்டாது இல்லைங்களா, முழுமையாக எரியறதை விட ஒரு சின்ன தீ புண்ணு உண்டாகிறது என்னது, அது பெட்டர் அப்படி சொல்றாருங்க. ஓகே, அட் எனி டைம், எந்த வேலையிலும். ஸோ டேக் வார்னிங், த ஹோலி ஸ்பிரிட் ஸ்பீக் இன் திஸ் லாஸ்ட் டேஸ். பரிசுத்தாவே இந்த கடைசி நாட்களில் பேசி கொண்டிருக்கிறார். ஆல் இஸ் ரிட்டன் இன் த புக் வில் எஸ்கேப். யாரெல்லாம் இந்த புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாமே எஸ்கேப் ஆயிடுவாங்க. Now we find out the little flock is ready for the dynamics to move it up into the skies. இப்பொழுது இந்த இயக்கவியலானது இந்த சிறு மந்தையை அதான் சொல்ல வர்றாரு. Now we find out, நாம் இப்போது என்ன கண்டு கொண்டோம் என்றால், the little flock is ready, சிறு மந்தையானது தயாராக இருக்கிறது. The dynamics to move it up into the sky to escape all the tribulation. அதாவது இந்த சிறு மந்தையானது தயாராக இருக்கிறது, வரப்போகிறதான உபத்திரத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அந்த இயக்கவியலானது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்குது. சொல்றாரு மெக்கானிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். மெக்கானிக்ன்றது இயந்திரம், டைனமிக்ஸ்ன்றது இயக்கவியல். நம்ம பைக் வச்சிருக்கிறோங்க, அந்த பைக்கை கிக் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வர ஸ்பார்க் தான் டைனமிக்ஸ். பைக்ன்றது மெக்கானிக்ஸ். சரிங்களா, இப்போ எல்லாமே தயாராகுது, மெக்கானிக்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே தயார் பண்ணியாச்சு, எல்லாமே அதாவது ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது டைனமிக்ஸ்க்காக நாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த டைனமிக்ஸ் வரும்போது அப்போதான் கவுண்ட் டவுன் 9 10 9 8 7 6 5 4 3 2 0 1 0 அப்படிதான் ராக்கெட் போவோங்க. 24 மணி நேரம் செட் பண்ணுவாங்க ராக்கெட்டு, அப்படியே குறைஞ்சினே வரும். 24 மணி நேரம், 23 மணி நேரம், 22 மணி நேரம், 17 மணி நேரம், 14 மணி நேரம், 8 மணி நேரம், 3 மணி நேரம், 2 மணி நேரம், அரை மணி நேரம், அப்படியே வந்துட்டு லாஸ்டா எல்லாமே 0 0 0 வரும்போது நெருப்பு தள்ளி மேலே ஏறும். எல்லாமே ரெடியா இருக்குதான். ஹல்லேலூயா. Okay. Someone said the other day when I was talking, said, Brother Branham, you don't believe then the church will go through the tribulation. யாரோ ஒரு நாள் நான் பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார், சகோதரன் பிரணாமே, சபையானது உபத்திரத்துக்குள்ளே செல்லுமா அப்படின்னு என்ன கேட்டாரு. I said I believe the church will. நான் என்ன சொன்னா, சபை போவோம் பட் நாட் த பிரைடு. மணவாட்டி போக மாட்டான். அல்லேலூயா. நமக்கு உபத்திரமே கிடையாது. என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்துக்கு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். இயேசு சொன்னாருங்க. இன்னைக்கு அவர் தான் அனுப்பினாருங்க நமக்கு வில்லியம் பிரணாம் என்கிறதான தீர்க்கதரிசியை. நாம் அவர் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறோம். நாம் சும்மா விசுவாசிக்கல, அவர் தேவன் எப்படி அவர் மனிதனா ஆகிறதுக்கு முன்னால என்ன ஃபார்ம்ல இருந்தாரு, பில்லர் ஆஃப் ஃபயரா இருந்தார். இந்த பில்லர் ஆஃப் ஃபயர்ல இருந்தா தமஸ்குல பவுலோடு பேசினார் 9ஆம் அதிகாரத்துல. மாம்சமா ஆகிறதுக்கு முன்னால என்ன ஃபார்ம்ல இருந்தாரோ அந்த ஃபார்ம்ல இருந்து பேசுறார். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துறார், இந்த பில்லர் ஆஃப் ஃபயர் பேசுது. பில்லர் ஆஃப் ஃபயர்ல இருந்து லார்ட் பேசுறார், சொல்றாரு, நான் துன்பப்படுத்துறேனா,
புதுசா இயேசுன்னு ஒருத்தர் வந்துட்டு இந்த சடங்குகள் இந்த சடங்காச்சாரங்கள்லாம் வந்து தப்புன்றாரு. கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி இயேசு பிறக்கலன்றாரு. காலையில ராபோஜனம் எடுக்கிறது தப்புன்றாரு. ராபோஜனம் என்றாலே இரவு போஜனம். கம்யூனியன் இங்கிலீஷ்ல சொல்றோம், அந்த பேர் என்ன சொல்றது? ராபோஜனம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, பஸ்கா பலியானது சாயங்காலத்தில் அடிக்கப்பட்டது. ஈவினிங்ல தான் அடிச்சாங்க. எகிப்துல இருந்து போகும்போதும் ஈவினிங் தான் அடிச்சாங்க. இது உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும் என்று தேவன் மோசே என்னிடத்துல பிரமாணங்கள்ல சொன்னார். இனி எந்த சபைகள் வந்து கம்யூனியனை ஈவினிங்ல அனுசரிக்கிறாங்க? காலையில சர்ச்சு முடிஞ்சோடனே காலையிலே கொடுத்துட்றாங்க. போதவரும் ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவுனதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்றார். இனி எந்த சபைகள்ல கால்களை கழுவுறாங்க? சபை ஸ்தாபனங்கள்ல கால்களை கழுவுறது இல்லை. ஏன்னா பாருங்க, பெரியவன் சின்னவன் கலர் பார்க்குறாங்க. தயவு செஞ்சு என் டைம்ல இருக்கிற சகோதரனே சகோதரிய, கலரை பார்த்தெல்லாம் ஒருத்தரோட பழகாதீங்க, பேசாதீங்க. நம்ம ஊர்ல எப்படி வந்துட்டு ஜாதி ஒரு தீண்டாமையோ, வெளிநாடுகள்ல கலரும் ஒரு தீண்டாமை. சரிங்களா? கலர்ல ஒன்றும் இல்லை. அவர் எவ்வளோ கருப்பானா இருக்கட்டும், அந்த அம்மா எவ்வளோ கருப்பானா இருக்கட்டும், தேவன் முகத்தை பார்க்குறவர்ல உள்ளத்துல இருக்கிற அந்த ஆத்மாவை தான் பார்க்குறாரு. கருப்பா பையனை காமிச்சா பிடிக்குதில்ல, கருப்பா பொண்ணை காமிச்சா பிடிக்குதில்ல. ஆனா மணவாட்டி என்ன சொல்றா உன்னத பாட்டுல? நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். கருப்புன்றது ஸ்கின் கலர் தாங்க. பல்லு கருப்பா இருந்தா பரவாயில்ல, சரி வானன்னு சொல்லலாம் பொண்ணு. இல்ல கலரே பல்லு கருப்பா இருந்ததுன்னா சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னங்க. கருப்பா ஸ்கின் இது என்னுடைய பிரச்சனையா, என்னுடைய ப்ராப்ளமா? நானா சொன்னேன் நான் ஏன் கருப்பாகிறேன்? ஃபாதர் மதர் என்னை கொஞ்சம் கலர் ஆக்குங்கன்னு. என்னை என்னவா டிசைன் பண்ணணும் அந்த டிசைன்ல நான் வந்துக்கிறேன். ஏன் நான் பாருங்க, நீ கருப்பா இருந்தாலும் கலரா இருந்தாலும் மாநிறமா இருந்தாலும் வழுக்க தலையா இருந்தாலும் கட்ட முகமா இருந்தாலும் வட்ட முகமா இருந்தாலும் மெல்லிய முகமா இருந்தாலும் நீ தேவனுடைய வடிவமைப்பில இருக்கிறாய். கழுதையும் அவர் தான் படிச்சாரு, வரி குதிரையும் அவர் தான் படிச்சாரு. வரி குதிரைக்கு இந்த வரி வரியான டிசைனை போடணும்னு அவருக்கு தெரியும். சரிங்களா? ஆமா, அவருக்கு தெரியும். வரி குதிரையும் அவர் தான் படிச்சாரு, வெறும் குதிரையும் அவர் தான் படிச்சாரு, பிளைனான குதிரையும் அவர் தான் படிச்சாரு, பள்ளத்தாக்கும் அவர் தான் படிச்சாரு, பள்ளத்தாக்கு மலைகளையும் அவர் தான் படிச்சார், சமவெளிகளையும் அவர் தான் படிச்சார். நாம இன்னைக்கு சமவெளியில இருக்கிறோம், சில பேர் மலையில இருக்கிறாங்க, சில பேர் பள்ளத்தாக்குல இருக்கிறாங்க. குள்ளமா அவர் தான் படிச்சாரு, உயரமா அவர் தான் படிச்சாரு, கலர் அவர் தான் படிச்சாரு. நீங்க பேச வேண்டிய மொழியை தேவன் தான் தீர்மானித்தார். இவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்றதுனால அவர் வந்துட்டு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க யாருமே, எந்த சகோதரனும் எந்த சகோதரியும் சரி. அல்லேலூயா. பேதுருக்கெல்லாம் இங்கிலீஷே தெரியாது. நிழல் பட்டா பேய் தலை தெறிக்க ஓடும், வியாதி தலை தெறிக்க ஓடும். ஓடுமா ஓடாதா? அது ஒரு மொழிங்க, அது ஒரு மொழி தான். அது தெரிஞ்சாதான் இவருக்கு எல்லாம் தெரியான்றது. அது வந்து ஒரு புனையப்பட்ட ஒரு என்ன சொன்னா ஒரு திரிப்பு, அது வந்து ஒரு கட்டுக்கதை. தேவனுடைய ஆவி ஒருத்தனுக்குள்ள இருந்தா போதும். அல்லேலூயா. ஆமா, பேதுருக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாது அவருக்கு. ஆனா 15 நிமிஷம் பிரசங்கத்துல 3000 பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு மைட்டி பிரீச்சர் அவரு. அல்லேலூயா. பிலிப்புக்கு இங்கிலீஷ் தெரியுமா? அவங்களும் தெரியாது. உனக்கு என்ன மொழி தெரியுமா? அதால உன்னை இங்கிலீஷ் கத்துக்காத, ஹிந்தி கத்துக்காதன்னு சொல்றதுக்கு நாம தமிழ்நாட்டில் இருக்கிற லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் கிடையாது. என்ன மொழி கத்துக்கணுமோ கத்துங்க, எதை வேணா பேசுங்க. இந்த மொழி எதுவுமே நம்ம மொழி இல்லை. திருதேசமா சொன்னாருங்க, நாம் அரசாட்சியில போகும்பொழுது 1000 வருட காலம் இந்த பூமியில அரசாட்சி நடக்கும். ஒரு சில அரசாட்சி நடக்காதுன்றாங்க, அரசாட்சி நடக்காதான். திருக்கதர் சொல்றாரு, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த லிட்ரல் மில்லினியம். பாருங்க, எழுத்தியலின் படியான ஒரு மில்லியனத்தை நான் எதிர்நோக்கி இருக்கிறேன்றார். இவங்க 8, 9, 10, 11, 12, 13வது தூதர்லாம் நமக்கு தெரியல, மில்லினியமே இல்லைன்றாங்க. எங்க தடுக்கிறாங்க இவங்க? திருக்கதர் சொல்ற, அந்த மில்லினியத்துல இருக்கும்போது நாம் எல்லாரும் ஒரே மொழி பேசுவோம். அப்போ நமக்கு டிரான்ஸ்லேஷனே தேவையில்லை. திருக்கதர் சொல்ற, இது வரைக்கும் பூமியில பேசப்படாத மொழியா இருக்குமா அது.
எந்த டிஃப்ரென்சேஷனும் இருக்காது. சென்னையிலே மொழி ஊருக்கு ஊர் மொழி மாறுது. சென்னை ஒரு மொழி, கன்னியாகுமரி ஒரு மதுரை ஒரு மொழி, திருநெல்வேலி ஒரு மொழி, தென்காசி ஒரு மொழி, ஏரியாவுக்கு மாறுது. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்னக்காடு, ஒரே சிந்தை, ஏகமானதோட ஒரே மொழியில் இருப்போம். ஏற்றத்தாழ்வு இருக்காது, கலர் எல்லாம் இருக்காது. தேவன் உங்களை என்ன, இதெல்லாமே வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்க. இன்னைக்கு இதெல்லாம் கூட நினைக்கிறாங்க. கருப்பாக இருந்தால் ஒரு சிலர் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, கருப்பாக இருக்கிறாரு, குள்ளமாக இருக்கிறாரு. இதெல்லாம் தேவனுடைய டிசைன். இதெல்லாம் கருப்பாக இருக்கிறதுனால வந்துட்டு ரொம்ப வெள்ளையா இருக்கிறாரு, உண்டா இருக்கிறாரு, இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ தேவன் நம்மளை என்னவா வச்சாரோ நாம் அதுவாக தான் நாம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ பாருங்க, நமக்கு எவ்வளவு அற்புதமாக இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. சொல்றாரு, ஐ பிலீவ் த சர்ச் வில் பட் நாட் த பிரைடு. த சர்ச் வில் கோ த்ரூ த ட்ரிபுலேஷன். சபையானது உபத்திரத்துக்குள்ளே போகும். ஆமையா, எஸ் சார். பட் த பிரைட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் இட். மணவாட்டி தாமே அதிலிருந்து அவள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாள். ஷி வில் கோ இன் த ராப்சர். அவள் தாமே எடுத்துக்கொள்ளப்படுவதில் போவார். இன் அ மூமெண்ட், ஒரு இமைப்பொழுதுல, இன் அ ட்விங்க்லிங் ஆஃப் அன் ஐ, ஒரு கண் இமைப்பொழுதுல, she will be caught up to meet her Lord in the air, the wedding supper. அவள் தான் எப்போ சொல்ற, 1964 ஜனவரி 26 சொல்றாரு. அவள் சபையானது உபத்திரத்துக்குள்ள போகும். சபை ஸ்தாபனங்கள் எல்லாம் சபை ஸ்தாபனம் உபத்திரம், அதான் சர்ச்சு. இந்துக்கள் சர்ச்சு கிடையாது, முகமதியர்கள் சர்ச்சு கிடையாது. சபை ஸ்தாபனங்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்னார், சபை ஸ்தாபனங்கள் உபத்திர காலத்துக்குள்ள போகும். ஆனா என்னை அனுப்பினவரை விசுவாசினருக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் மரணத்துக்குட்படாமல் ஆக்கின தீர்ப்புக்கு நீங்கி அவன் ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான். சோ நம்ம தீர்க்கதரிசியை நம்ம வந்து விசுவாசி எவ்வளவு பெரிய கிருபை தெரியுங்களா? எவ்வளவு பெரிய கிருபைங்க. இயேசு கிறிஸ்து வரும்போது அவரு ஜனங்க விசுவாசிக்க கிருபை அளித்தார். சதுசேயர் விசுவாசிக்கல, பரிசேயர் விசுவாசிக்கல, அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பா விசுவாசிக்கல. ஆனா நம்மளை போல ஒரு சிஸ்டர் ஒருத்தர் இருந்தாங்க. அல்லேலூயா. உண்மையிலே நான் போய் கேட்பேன், சிஸ்டர் உங்க பேர் என்ன சிஸ்டர்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் படிக்காத மெசேஜில் நீங்க இல்லாத மெசேஜே கிடையாது. அல்லேலூயா. உங்க பேர் என்ன சிஸ்டர்னு சொல்லுவேன். கேட்கும்போது நீங்களும் கேட்கலாம். சொல்லுவா, என்னை சமாரியா ஸ்திரீ என்று வேதத்தில் அழைக்கப்பட்டிருந்தேன். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரீ என்று எனக்கு அழைக்கப்பட்டிருந்தது. என் பேர் இதுதான். அவ பிரதான ஆசாரியர் கிடையாது, அவள் யூத பெண்ணு கிடையாது, அவளுக்கு நல்ல லைஃப் கிடையாது, அவள் சர்ச்சுக்கு உள்ள போறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனா இயேசு அவளை தேடி வரும்பொழுது அவர் வந்து செல்ஃப் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணல. ஐ எம் ஜீசஸ், ஐ எம் ஃப்ரம் ஜூ அப்படிலாம் கேட்கல. தண்ணி வேணான்னு கேட்குறாரு. நீ யூதனா இருக்க சமாரியாகிய எங்க இடத்துல தண்ணி கேட்கலாமா? அவளே கண்டுபிடிச்சிட்டா யூதன்னு. நம்ம டர்பன் வச்சுக்கின்னு மீசெல்லாம் அப்படி முறுக்கி விட்டுருந்தா நம்ம கண்டிப்பாக ஒரு பஞ்சாபின்னு கண்டுபிடிச்சிடுவோமா? அந்த அப்பியரன்ஸ். டர்பன் வச்சாலும் என்னது, இவர் சிங்கு தான் அப்படின்னு நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடிச்சிட்டாவ. சரி, ஓகே, வேலை வெளிப்படையாக உன்னை கண்டுபிடிச்சிட்டான். இப்போ சொல்றா தண்ணி தானே சொல்லிட்டார். அப்போ என்ன சொல்றாரு, அவ இதெல்லாம் சொல்லணுமோ, இப்போ புருஷனை கூட்டணும் அப்படின்றார். அப்போ உடனே இப்போ 2வது புல்ல பேசுறாரு. அவர் சொல்றார், எனக்கு புருஷன் கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா உனக்கு 5 புருஷன் தான், 5 பேரும் புருஷன் இல்லை. இப்போ வந்து 6ஆவதா ஒருத்தன் கூட நீ வாழ்ந்துக்கிற, இவனும் உனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, நான் வந்து யாருக்குமே தெரியாம ஒரே ஒரு ஆள் கூட தான் வாழ்ந்துக்கிறேன் நான் சொல்லுகிறேன். என்னுடைய லிவிங் டுகெதரை இந்த திருமணமே ஆகாம இந்த லிவிங் டுகெதர் கரெக்டா 6 பேர்னு சொல்லிட்டாரு. தவறாகவே இருந்தாலும் அது சரியா சொன்னார்ல இவரு. நான் உம்மை தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். தீர்க்கதரிசி வரும்போது இருதயத்தில் இருக்கிற ரகசியத்தை சொல்லுவாங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த ரகசியம் என்ன தவிர யாருக்கும் தெரியாது.
எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் ஏமாத்துறேன், எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் இத்தனை பேரோட லிவிங் டுகெதர், இன்னைக்கு வாழ்றாங்க பாருங்க, லிவிங் டுகெதர். அந்த மாதிரியான லிவிங் டுகெதர் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிறேன் எனக்கு மட்டும்தான் தெரியும். 5 பேர் இருந்தான், இப்போ ஒருத்தனோட வாழ்ந்துக்கிறேன், அவனும் என்னுடைய புருஷன் இல்லை. அதை சொன்னாரு, அவரே அவளே கண்டுபிடிச்சிட்டா. யாரும் அண்ணா கண்டுபிடிக்கல, காய்பா கண்டுபிடிக்கல, வேத பாரங்க கண்டுபிடிக்கல, பரிசயம் கண்டுபிடிக்கல, சதுசயம் கண்டுபிடிக்கல, அங்க இருக்கிற யாரும் கண்டுபிடிக்கல. நம்மை போன்ற ஒரு ஸ்திரீ அவ தன்னுடைய பாவங்களை நினைத்து வெந்துருகி போன ஒரு நபர் அவ. நான் உண்மை தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் அப்படின்னு அவர் தீர்க்கதரிசின்னு கண்டுபிடிச்சிட்டான். 3வது புல்ல அவரே சொல்றாரு, மேசியா வருவார்னு சொல்றாங்க. அவர் சொல்ற, உன்னோடு பேசுகிற நான் தான் அவர்னாரு. 3rd அவரே ஓபன் பண்ணிட்டாரு. உடனே குடத்தை வச்சா, குடத்தை மட்டும் வைக்கல, அவருடைய லிவிங் டுகெதர் லைஃப் அங்கேயே வச்சுட்டான். தன்னுடைய பாவத்தெல்லாம் அங்கேயே விட்டுட்டு அவர் பாயத்திலே வச்சுட்டு இப்போ அவ காஸ்பல் கேர்லா உள்ள போனா. நான் போயிட்டான் காஸ்பல் உமன். ஒரே அந்த வசந்த மாத்திரம் வாசிக்கலாம். அவள் ஒரு சுவிசேஷ பெண்ணா போயிட்டான். உண்மையிலே போனா அந்த சிஸ்டர் கிட்ட அருமையா பேசலாம். சிஸ்டர், ரொம்ப அருமையான விஷயம் சிஸ்டர், உங்களுடைய காரியம்லாம். ஓகே. யோவான் 4ஆம் அதிகாரம் 39ல இருந்து. பாத்தீங்களா, அவ என்ன சொல்றான்னா, நான் செய்த எல்லாவற்றையும் 6 பேரோட நான் வாழ்ந்தேன், அது எல்லாவற்றையும் சரியா சொன்னார். உங்க பாவத்தை தேவனுடைய ஆவி வெளிப்படுத்துமானா தலையை தாழ்த்துங்க. அவ பாருங்க, நான் பொம்பளை, இதை சொன்னா என் இமேஜ் கெட்டு போயிடும், இவங்க என்ன தப்பா நினைப்பாங்க, அவங்க என்ன தப்பா நினைப்பாங்க, இவங்க என் கூட பேச மாட்டாங்க, அவங்க என்னை பார்த்து ஒதுங்குவாங்க, என்கிட்ட நல்லா பேசிட்டு பின்னால சிரிப்பாங்க. இதெல்லாம் அவன் நினைக்கவே இல்லை. சிரிச்சா சிரி, பேசுனா பேசு, என்னன்னா பண்ணிக்கோ, நான் செய்த எல்லாவற்றையும் அவர் எனக்கு சொன்னார். அதுதாங்க ஜீவனுள்ள சாட்சி. பாருங்க என்ன சொல்றது, சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர்கள் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அடுத்த வசனம் வாசி 40. பாத்தீங்களா, இப்போ இந்த ஸ்திரீயினுடைய சாட்சி நிமித்தமாக 2 நாள் மீட்டிங் நடக்குதாங்க. அவ ஒண்ணுமே பண்ணலங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல. தன்னுடைய நற்பெயரை பார்க்காமல் தன்னுடைய சாட்சியை சரியா சொன்னான். அதுதான் அவருடைய முதலீடு. 2 நாள் அங்க தங்கினாரு. அடுத்து வாசிங்க 41. இப்போ 2 நாள் மீட்டிங் அப்புறம் இன்னும் பிலீவர் அதிகமாயிட்டாங்க. அவ சாட்சி சொல்லி ஒரு கூட்டத்தை சேர்த்தா, அதுக்கு பிறகு அவர் 2 நாள் மீட்டிங்ல இன்னும் உபதேசம், இன்னும் அதிக பேர் வந்துட்டாங்க. அடுத்த வாசிங்க. அந்த பெண்ணுகிட்டே சொல்றாங்க, நீ சொன்னதுனால இல்ல சிஸ்டர், ஓ பாத்தீங்களா என்ன மாதிரியான ஒரு லிவிங் விட்னஸ், ஒரு ஜீவிக்கிற சாட்சி. அவளுக்கு நற்பெயரை குறிச்செல்லாம் கவலையே கிடையாது. நமக்கு என்னங்க நற்பெயரு? அல்லேலூயா. நமக்கு நற்பெயரை தவிர நமக்கு நற்பெயர் அவர்கிட்ட இருந்து வரட்டும். அவர் சொல்லிட்ட என்னை பத்தி. ஏனாக்கு பாருங்க என்ன சொல்லுனா, அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தேவனுக்கு பிரியமானவன் என்று தேவனால சாட்சி பெற்றான். நம்முடைய சாட்சி அவர் சொல்லிட்டோம். எனக்கு ஜோஷா பிரதர் சாட்சி சொல்லிட்டோம், எனக்கு ஆபிரகாம் பிரதர் சாட்சி சொல்லிட்டோம், எனக்கு சாம்சன் பிரதர் சாட்சி சொல்லிட்டோம், எனக்கு இந்த குளோரி சிஸ்டர் சாட்சி சொல்லிட்டோன்ற மாதிரிலாம் நம்ம இருந்து நம்மளே இது பண்ணிக்குவானு. அவர் சொல்லிட்ட சாட்சி, அவர் சொல்றது தான் சரியான சாட்சி. எனக்கு பிடிக்கும் போது இவர் என்னை பத்தி நல்லா சாட்சி சொல்லுவார், என்னை பிடிக்கலன்னா என்னை பத்தி தப்பான சாட்சியில வெளியே போய் சொல்லி இருப்பார்.
இதுதான் ஹியூமன் பீயிங், இதுதான் மனுஷீகம். ஓகே, நமக்கு சாட்சி தேவனத்துலேருந்து வரணும். உண்மையிலே எனக்கு, நானே சொல்கிறேன், எனக்கு அதிகம் தெரியாது. நான் இப்போ இந்த படிக்கிறேன்ல, இந்த இங்கிலீஷ் எல்லாம் நான்லாம் கான்வென்ட்லேயே படிக்கல, மெசேஜை படித்து தான் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பித்தேன். மெசேஜை படித்து 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 அப்படியே படிக்க ஆரம்பிச்சிருச்சு, படிக்க வந்துடுச்சு. அப்படியே படித்து 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 அப்படியே புரிஞ்சுக்கினேன். அதனால் எனக்கு படிப்பு ஒரு தடைன்னு யாருமே சொல்லி படிக்காமல் இருக்காதீங்க. தினந்தோறும் எழுத்து கூட்டி படிங்க. ஆமாம், ஒரு அதிகாரத்தை ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து படிங்க. வாயை கர்த்தர் திறப்பார். கழுத வாயை திறந்தாருங்க, இந்த கழுத வாயை திறக்க மாட்டாரா? அந்த கழுத வாயை திறந்தாருன்னா பாருங்க, கழுதையே மனுஷ பாஷையை பேசும்போது மனுஷனாகிய நாம் இன்னொரு மனுஷன் பேசுகிற மொழியை பேச முடியாதா? அவரால் ஆகும். மனுஷரால் கூட அதுதான், தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஓ, அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஓகே, ஸோ பாருங்க, அப்போ இந்த 3 வருகைகள் மொத்தமாக இருக்குது. இன்னொரு கொட்டேஷன் ஒன்று வாசிக்கிறேன், முடிச்சிடலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். நம்ம இந்த காரியங்களை கொஞ்சம் பொறுமை தேவை இதை நீங்கள் கேட்குறதுக்கு. ஏன்னா நான் நிறைய இது வாசிக்கிறது, ஏன்னா இதில் வந்துட்டு எதுவுமே என்னுடைய சொந்த கருத்தை இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிருக்கிறேன். அவர் என்ன சொன்னாரோ அதோடே நம்ம போயிடுவோம். உண்மையிலே வந்துட்டாருன்னு அவர் சொல்லிட்டாருன்னா நாம் அதோடு இருப்போம். ராப்சர் முடிச்சுன்னா அவர் சொல்லிட்டாங்க. கேப்ரியலை பார்த்த, இயேசுவை பார்த்த, பாதாளத்துக்கு போன, பரலோகத்துக்கு போன அவர் வந்து சொல்லிட்டோம். இது வெளிப்பாடு, இதுக்கு பதிலே இல்லைன்னா நம்ம அப்படிலாம் ஏற்றுக்க முடியாது. சரிங்களா? அவரே சொல்லிட்டு, அவரே அவர் வருகைக்காக காத்துனுக்குறன்றாரு. அவரே அவருடைய சரீரம் அங்கே தான் இருக்குதுன்றாரு. அவர் அங்கேருந்து வந்துட்டாரு. நீங்கள் சொன்ன அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது. நாம் அவ்விதமாக அதை ஏற்றுக்கொள்வதற்கான மக்கள் அல்ல. 1954 11 நவம்பர் 14 ரிடம்ஷன் பை ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பினால் மீட்பு என்ற செய்தியில் 61வது பேராகிராஃப். Now then there is 3 comings of the Lord. The Lord Jesus come first to redeem his bride. 3 வருகை இருக்கிறது. முதல் வருகையில் தன் மணவாட்டியை மீட்க வருகிறார். He comes second to receive his bride. அவர் 2வது தடவை வரும்போது மணவாட்டியை அவர் பெற்றுக்கொள்கிறார். He comes third with his bride. See, we don't come to the earth on the next coming. We just caught up to meet him in the air. நாம் 2வது வருகைக்கு பூமிக்கு அவர் வரமாட்டார். நாம் அவரை சந்திக்க எங்க போறோங்க? மத்திய ஆகாயத்துக்கு போறோம். இன்னொரு வாசிக்கிறேன் பாருங்க. He don't come to the earth he don't come to the earth on the next coming. அவர் அடுத்த வருகையில அவர் பூமிக்கு வரமாட்டார். We are just caught up to meet him in the air. அங்கதான் நம்ம அவரை சந்திப்போம். அல்லேலூயா. இது எல்லாமே அவர் சொன்னது. அப்போ நம்முடைய விஷயம் என்னன்னா, தீர்க்கதரிசி என்ன சொன்ன, அவர் சொன்னதை நாம் வந்து விசுவாசித்து அதில் நம்முடைய நம்பிக்கையை நாம் வைக்கும்போது நிச்சயமாகவே தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேங்க. இது வந்துட்டு 1965 ஜூலை மாதம் 18ஆம் தேதி காலையில், ட்ரைங் டு காட் எ சர்வீஸ் வித்தவுட் பீயிங் த வில் ஆஃப் காட், தேவ சித்தத்துக்கு புறம்பாக அவருக்கு ஒரு சேவை செய்தல் என்ற செய்தி 1965வது வருஷம் ஜூலை மாதம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இன்னும் 5 மாசத்துல அவரு மகிமைக்கு தேவனோடு கூட ஜீவிக்க போகிறார். 5 மாசத்துக்கு முன்னால பிரசங்கம் பண்றார். 167வது பேராகிராஃப்ல, டூசான் நகரில் உள்ள பெரிய வானிலை ஆராய்ச்சி கூடங்களில் உயரத்தில் இருந்த அதை புகைப்படம் எடுத்தார்கள். என்ன நிகழ்ந்தது என்று இன்னமும் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த கிளவுடை குறித்து சொல்றாருங்க. நம்மளோட அடுத்த ப்ரீச்சிங்க இந்த கம்மிங் ஆஃப் த லார்ட் முடிச்சுட்டு நாம் இந்த கிளவுடை குறித்து நம்ம தியானிப்போம். இது உண்மையிலே தேவன் நமக்கு அளித்ததான மகத்தான காரியம், மகத்தான அடையாளம். நாம் முழு இதயத்தோடு அதை விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவன் எதெல்லாம் அனுப்புறாரோ அதெல்லாம் விசுவாசிக்கு தான் நம்ம கடமை. ஏன்னா நம்ம பிலீவர், விசுவாசி. ஓகே, என்ன நிகழ்ந்து இன்னும் ஆச்சரியப்படுகிறார்கள்.
அது என்ன? யாருக்காவது அதை பற்றி ஏதாவது தெரியுமா? என்ன அது இப்படி நேர்ந்திருக்க கூடும் என்று இன்னமும் செய்தித்தாள்கள் கேட்கிறார்கள். அவ்வளவு உயரத்தில், வானத்தில் 30 மைல் உயரத்தில் மூடு பனியோ காற்றோ ஈரப்பசையோ கிடையாது. ஓ என்ன சொல்றார், உயர வானத்தில் அடையாளங்கள் காணப்படும். மேலும் இந்த காரியங்கள் நிகழும் போது பல்வேறு இடங்களில் பூகம்பங்கள் ஏற்படும் போது அப்போது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். என்ன சொல்றாருங்க? சன் ஆஃப் மேனுடைய சைன் காணப்படும். இது நடக்கும்போது நிறைய பூமி அதிர்ச்சிகள்லாம் ஏற்பட்டது. 65 சொல்றாருங்க. அந்த நாளிலே மனுஷகுமாரன் தம்மை மறுபடியும் வெளிப்படுத்துவார். தீர்க்கதரிசிக்குள்ள இருந்து தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். ஏனென்றால் தீர்க்கதரிசிகள் மனுஷகுமாரனாக இருக்கிறார்கள். எஸ்ஐகள் என்னன்னு கூப்பிட்டாருங்க? மனுபுத்திரனே. தமிழ்ல மனுபுத்திரனே, மனுஷகுமாரனே 2 டிரான்ஸ்லேஷன் இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல போனீங்கன்னா ரெண்டுமே சன் ஆஃப் மேன் தான் இருக்கும். சரிங்களா? இதுல முக்கியமான விஷயம், சன் ஆஃப் மேன் அப்படி என்பது மனுஷனை குறிக்குது. ஏன் என்றால் ஒரு மனுஷகுமாரன் தமிழ்ல. இங்கிலீஷ்ல த என்றால் THE த அப்படின்னாலே அந்த பர்டிகுலராக அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப எப்படி சொல்றதுன்னா, நம்ம சர்ச்சிலே 3 ஷீலா சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. எத்தனை சிஸ்டர் இருக்காங்க? 3 ஷீலா சிஸ்டர் இருக்கிறாங்க. இப்போ 3 ஷீலா சிஸ்டர் வீட்டு இருக்கும்போது நாம் ஒரு சிஸ்டரை மென்ஷன் பண்ணி, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேங்க, ஒரு சிஸ்டரை மென்ஷன் பண்ணி நான் சொல்றேங்க. அப்போ என்ன சொல்றேன்னா, த சிஸ்டர் ஷீலா மேட் த மீட்டிங் லாஸ்ட் மந்த்னும் போது த சிஸ்டர், அந்த சிஸ்டர் ஷீலா. அப்போ யாரோ ஒரு சிஸ்டரை நம்ம அவங்கள குறிப்பிட்டு சொல்றோம். புரியுதுங்களா? இதுதான் இங்கிலீஷ் கிராமர்ல வருது. அப்போ பெசன் நகர்ல இருக்குது அந்த சிஸ்டர் வீட்டில் தான் மீட்டிங் நடந்ததுன்னு சொல்லப்படுது. அப்போ இவ்வளோ சன் ஆஃப் மேன், தீர்க்கதரிசிகள் எல்லாமே சன் ஆஃப் மேன் ஆகுறாங்க. இவங்கெல்லாம் சன் ஆஃப் மேன், ஒரு மனித குமாரர்கள். இயேசு கிறிஸ்து மகத்தான தேவன், த சன் ஆஃப் மேன், அந்த மனுஷகுமாரன். புரியுதுங்களா? அவரோட கூட யாருமே போட்டியிட முடியாது. அதனால்தான் மேல தீர்க்கதரிசி அங்க போகும்போது பட்டயம் விழும்போது தீர்க்கதரிசி என்ன சொல்றாருங்க? இது அந்த ராஜாவின் பட்டயம், த கிங் ஸ்வார்ட். தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? அது ஒரு ராஜாவின் பட்டயம் சொல்லியிருந்தா எனக்கு நான் ஏதோ ஒரு ராஜாவுடைய பட்டயம் நினைச்சிருப்பேன். அந்த ராஜாவின் பட்டயம் சொல்லப்பட்டது. அப்பதான் புரிஞ்சினாரு கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். 4:12 எபிரேயர் 4 பண்ணிட்டாங்களே, தேவனுடைய வார்த்தையானது வல்லமையும் ஜீவனாயும் இருபுறமும் கருக்குள்ள, 2 பக்கம் ஷார்ப்பா இருக்காது. நாம யூஸ் பண்ற கத்தியெல்லாம் ஒரு பக்கம் தான் ஷார்ப்பு. நான் உங்களை வார்த்தையை கொண்டு வெட்டுறேன்னா அதே பட்டயம் நான் தவறா இருக்கும்போது என்னையும் வெட்டும். இது ஒரு பக்கம் வெட்டுறது மட்டும் கிடையாதுங்க, இது எல்லா பக்கமும் வெட்டும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இது. அது அந்த ராஜாவின் பட்டயம் என்று சொல்லும் போதுதான் அது தேவனுடைய பட்டயம், வார்த்தையாகிய பட்டயம் என்பதை தீர்க்கதரிசி புரிந்து கொண்டார். ஓகே, இப்ப என்ன சொல்றாருங்க? உயர வானத்தில் அடையாளங்கள் காணப்படும். மேலும் இந்த காரியங்கள் நிகழும் போது பல்வேறு இடங்களில் பூகம்பம் ஏற்படும் போது அப்போது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அந்த நாளிலே மனுஷகுமாரன் தம்மை மறுபடியும் வெளிப்படுத்துவார். அவர் தாமே வெளிப்படுத்தப்பட்டிருப்பார். அப்படி நடக்கும்போது அவர் வெளிப்படுத்தப்பட்டிருப்பார். உலகமானது சோதம் கோமராவை போல காணப்படும். ஓ என்ன சகோதரர்களே, ஆவிக்குரிய காரியங்களை பற்றின அறியாமையை கொண்டிராதிருங்கள். பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே. வார்த்தை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகள் தானே. சத்தியத்தை குறித்தும் தேவன் இந்த மணி நேரத்தில் செய்கிற காரியங்களை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே அப்படி சொல்றாரு. ஸோ அவர் அந்த மேகம் வந்த உடனே இதுதான் 2வது வருகை அப்படின்னு சொல்லலை. ஆனா இந்த வருகை நேரத்தில் சொன்னார், உண்மையிலே கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. அவர் ஒரு என்ன சொல்லுன்னா ஸ்பிரிட் ஃபார்ம்ல வந்தார். எல்லா ஆட்டுக்குட்டியான முத்திரைகளை உடைத்து எல்லா ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தினார். ஆனா அவர் மானிட சரீரத்திலே வரும்போது இந்த ஃப்ளஷ் பாடியில வருதுதான்
செகண்ட் கம்மிங் அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்கிறார். அவருடைய சரீரமானது அப்படியே நாம் வந்துட்டு இந்த இந்த மேகங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்தது நாம் வந்து இன்டர்செஷன் மத்தியஸ்த ஊழியத்தை குறித்தும் நாம் நிச்சயமாக பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தெளிவாக தீர்க்கதரிசியான்னு சொல்லுகிறார். அப்புறம் 1957 பிப்ரவரி 67 பேசுகிறார். ஐயா, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற செய்தியில் தீர்க்கதரிசி சொல்லுவார், நவ் இஃப் ஈ இஸ் த சேம், அவர் இப்பொழுது மாறாதவராக இருந்தால், there is only one thing that would make him any different from what he was when he walked on the banks of Galilee. என்ன சொல்றாருன்னா, இதோட நான் முடிச்சிடுறேங்க இந்த ஒரே ஒரு கொட்டேஷனோட. இன்னும் கூட இருக்குது, இன்னும் பாருங்க, இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன், இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. இது ஒரே ஒன்று மட்டும் சொல்கிறேன், இயேசுவை காண விரும்புகிறேன்னு செய்தியில். இப்பொழுது அவர் இன்னும் மாறாதவராக இருப்பார் என்றால் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் அவரை கலிலியாவின் ஆற்று ஓரங்களிலே அவர் நடந்த போது இருந்த நிலையிலிருந்து ஒரே ஒரு காரியம் தான் அவரை சற்று வித்தியாசமாக நமக்கு காண்பிக்கும். இந்த ஒன்று தான் சொல்றார். இன்னொரு வாசிக்கிறேங்க. Now if he is the same, there is only one thing that would make him any difference from what he was when he walked on the banks of Galilee. ஒரே ஒரு காரியம் தான், அவர் கலிலியா கடற்கரை கலிலியா ஆற்றோரங்களில் நடந்தது போல அவர் இப்போ இருக்காததுக்கு ஒரே ஒரு காரியம்தான் அதை வந்து வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும். தட் இஸ் that he would not be in a corporal body now. இப்போது அவர் மனித சரீரத்தில் இருக்க மாட்டார். என்ன சொல்றாருங்க, அவர் இப்பொழுது மாறாதவராக இருப்பார் என்றால் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், அதுல அவர் அப்படியே அன்னைக்கு இருந்த மாதிரி இருக்க மாட்டாரு. அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு பூமியில இருந்த போது அவர் மனித சரீரத்திலே இருந்தார். இப்போது அவர் என்னவா இருக்க மாட்டாரு, மனித சரீரத்தில் இப்போது அவர் இருக்க மாட்டார். He would not be in a corporal body now. That body has been lifted up and it is on the throne of God tonight. அந்த சரீரம் அவர் இருந்தார், அந்த சரீரம் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய சிங்காசன தண்டையில் அது இருக்கிறதுன்னு சொன்னார். அதன் பிறகு முத்திரைகள் எல்லாம் திறக்கப்பட்ட பிறகு கூட அந்த சரீரம் அங்கே இருக்குது. இன்னும் நான் இதில் சில விஷயம் 1965 அவர் ஈஸ்டர் சீல் என்ற செய்தியை பிரசங்கிக்கிறார். அந்த செய்தியை பிரசங்கிக்கும் போது சொன்னார் தீர்க்கதரிசி 1965 ஏப்ரல் மாதம், அடுத்த வருஷம் ஈஸ்டருக்கு நான் இருக்க மாட்டேன்னாரு. அடுத்த வருஷம் ஈஸ்டருக்கு 66வது வருஷம் ஈஸ்டருக்கு நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. அவர் அந்த வருஷத்தோடு அவருடைய ஓட்ட பயணமானது முடிஞ்சது. அவர் சொன்னபடியே 66ல் அவர் ஈஸ்டருக்கு இல்லை, சரிங்களா? ஆனால் சொல்றாரு அந்த கடைசி திருக்கதரிசி சொல்றாருங்க முத்திரைகளில், கடைசி ஆடு பூமியில பிறந்து, அடுத்த வாரம் வாசிக்கலாங்க நம்ம, கடைசி ஆடு இல்லை அடுத்த பிரசங்கம் பண்ணும்போது வாசிக்கிறாங்க. கடைசி ஆடு பூமியில பிறந்து அது வளர்ந்து அந்த கடைசி நபர் இது காலத்தின் செய்தியை ஏற்றுக்கொண்டு அவர் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது அப்பொழுது அவர் அங்கிருந்து எழும்பி வருவார்னு சொல்றார். சொல்லிருக்கார். நான் உங்களுக்கு அடுத்த வாரம் வாசி காட்டேன் அந்த கொட்டேஷன். கடைசி நபர், அதாவது அவர் இந்த மணி நேரத்தில் மீட்புக்காக எழுதி வச்சாருங்களா பேரு, அந்த கடைசி நபர் பூமியில பிறந்து அவர் வளர்ந்து அவர் இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு உள்ள வரும்போது அப்போதுதான் அவர் அங்கிருந்து வருவான்றார். முத்திரைகள்ல திருக்கதரிசி சொல்றார். 63ல் சொல்றார், 65ல் சொல்றாரு, அந்த கடைசி ஆடு இங்க இருக்குமா, நான் ஃபீனிக்ஸ்ல இருக்குதான் நான் பார்க்கலான்னு வந்துக்கிறேன்றார். அந்த கடைசி ஆடு ஒருவேளை இங்க இருக்குமா அப்படின்னு சொல்ல வந்துக்கிறார். ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கடைசி ஆடு வந்துச்சு, மீட்பு முடிஞ்சிச்சு, ஞானஸ்தானத்தெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கல? நோ சால்வேஷன், ரட்சிப்பு இல்லையா, மீட்பு இல்லையா, எல்லாமே தலைகீழ் உபதேசம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வார்த்தைக்காக நிற்போம், நாம் யாரும் எழுந்து நிற்போம். Praise the name of the Lord. அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் மீது நேசமாக இருக்கிறார். அவருடைய மனவாட்டியை வஞ்சிக்க இந்த உலகத்தில் எந்த வல்லமையும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை.
உங்களுடைய பெயரை அவர் ஆட்டுக்குட்டியோட ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருப்பார் என்றால் அவர் ஒருபோதும் உங்களை இழந்து போக மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை பெற்றுக்கொள்வார். அவரை நேசிக்கிறீர்களா? அவர் நல்ல தேவனாக இருக்கிறாரா? மெய்யாகவே அவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு நல்ல தேவனாக இருக்கிறார். அவரை கொஞ்ச நேரம் நாம் ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கொஞ்ச நேரம் பிரைஸ் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. சோத்ராண்டவர் எல்லாரும் பிரைஸ் பண்ணுங்க. Thank you, 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 thank you. Hallelujah. Praise for the name of the Lord Jesus. Hallelujah, hallelujah. Praise for the name of the Lord. ஆண்டவரே, நீ நல்ல தேவன் ஆண்டவரே. நாங்கள் எந்த மனுஷனுடைய வார்த்தையை நம்பி இல்லை. வானமும் பூமி ஒழிந்து போகாதபடி நித்திய வார்த்தைகளை நம்பிக்கைகளை வைத்திருக்கிறோம். நாங்கள் எங்கள் நம்பிக்கைகள் ரத்தத்தில் வைத்திருக்கிறோம். பலவிதமான கிளர்ச்சிகள், பலவிதமான ரிபெல்லியன்ஸ், பலவிதமான குழப்பங்கள், கன்ஃபியூஷன்ஸ், பலவிதமான மெஸ் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, உடைய வார்த்தை தெளிந்த ஜீவ நீரோடையா இருக்கிறது. உடைய வார்த்தையில நடக்கும்படிக்கு என்னுடைய இருதயங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கோ நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கோ நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. ஹல்லேலூயா. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. சில வேளை மை பொழுதே தாம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல் இரக்கங்கள் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. லூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. நித்தானை கிருபைகள் நித்தமும் கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். மை சேவியர், எந்த நன்னலா இயேசுவை பாடிடுவே. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் கொண்டாடுவே.
இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் கொண்டாடுவே. இருதய தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம். அவருடைய இரக்கங்களுக்கு அளவில்லை, அவருடைய அன்பிற்கு முடிவில்லை, அவருடைய நேசம் மகா பெரியது. நம்மை அவருடைய தூய சுத்த வார்த்தையில் நிறுத்தும்படிக்கு தேவன் தாமே பாராட்டின இரக்கங்களுக்கு எப்போது நான் நன்றி இருதயத்தோடு நாம் ஜீவிப்போம். அவரை முழு இருதயத்தோடு அவரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், அவரை தொழுது கொள்வோம். நாம் யாவரும் பயபக்தியோடு தேவ சமூகத்தில் தரித்திருப்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கடைசியாக சாம்சன் ஒரு நேரத்தில் ஜெபிக்கும்படியாக அழைக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே, கிருபை நிறைந்த இரட்சகரே, மாறாதவரே. இந்த அருமையான கர்த்தாவே, இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, மீண்டும் ஒரு ருசியாக உம்மை தொழுது கொள்வோம், உம்மை ஆராதிக்கவும் நீர் எங்களுடைய ஜீவியத்தில் தந்த இந்த தருணத்துக்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த சமூகத்திலே ஆண்டவரே வரும்பொழுது கர்த்தாவே இந்த தெய்வீக பிரசன்னத்தினாலும் இப்படி ஆவியினாலும் நீர் எங்களை ஆண்டவரை நிறைக்கிற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய இருதயங்களை தேய்ச்சுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தெளிவுள்ளதான ஆண்டவரே ஐயா உம்முடைய வார்த்தை நீர் இந்த வேலையில எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகமானது ஆண்டவரே நன்றாக இந்த செய்தியை ஆண்டவரே படித்தவர்கள், தெரிந்தவர்கள், இதற்காய் கூட கர்த்தாவே நீண்ட நாட்கள் ஊழியம் செய்த எத்தனையோ ஆண்டவரே மனுஷர்கள் இந்த காரியங்களை தவறாக புரிந்து கொண்டு இப்படியாய் கூட இதற்காய் கூட கர்த்தாவே தவறான உபதேசங்களை ஆண்டவரே மக்கள் மகத்திலே விதைத்து கொண்டிருக்கிற நாளிலும் கூட கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே ஐயா இந்த காரியத்தை தீர்க்கதரிசிக்குள்ளாக இருந்து பேசின பசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அந்த ஜெஃபர்சன்வில்லிலும் இப்படியாய் கூட அந்த இந்தியானாவிலும் இப்படியாய் கூட பிரணாம் கூடாரத்திலும் இறங்கின அதே பசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே மீண்டும் ஒரு எங்கள் மத்தியிலே இறங்கி படிப்பறிவு இல்லாத, கல்வி அறிவு இல்லாத, எந்த ஒரு ஞானமும் இல்லாத ஆண்டவரே இந்த வேதத்தை ஆண்டவரே ஐயா புரிந்து கொள்ளாத, தெரியாத எங்கள் மத்தியிலும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் விலக்கி காட்டின ஆண்டவரே மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நீர் சொல்லி இருக்கிறீர் பேதைகள் ஆண்டவரே திசை கெட்டு போவதில்லை. கர்த்தாவே ஐயா நீர் எப்பொழுதுமே உம்மை நம்பி இருக்கிற ஜனங்களை ஐயா நீர் எப்பொழுதுமே கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தாவே உமோடு கூட இருந்த அந்த 12 பேரும் ஆண்டவரே கல்விமான்கள் அல்ல. கர்த்தாவே அவர்கள் இப்படியாய் கூட PhDயோ மற்ற வேத பண்டிதர்களோ அல்ல. கர்த்தாவே எல்லாரும் ஆண்டவரே வரி வசூலிப்பவர்களும் மீனவர்களும் இதோ தீர்க்கதரிசி இப்படியாய் கூட ஆண்டவரே பேதுருவை குறித்தும் யோவானை குறித்தும் சொல்லும் பொழுது பேதுருடைய பேர் இப்படியாய் கூட அவனுக்கு முன்பாக எழுதி வைத்திருந்தாலும் அது பேதுரு தான் என்று படிக்க கூட பேதுருக்கு தெரியாது என்று ஆண்டவரே செய்தியில சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே கர்த்தாவே ஐயா அதே நிலையிலே நாங்கள் இருக்கிற வேளையிலே கர்த்தாவே நீர் எங்களை நினைத்தருள தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை எவ்வளோ பெரிது ஐயா, உம்முடைய தயவு எவ்வளோ பெரிது. கர்த்தாவே உம்முடைய சமூகத்துக்கு வரும்பொழுது உம்முடைய பாதத்தண்டையில வந்து நிற்கும் பொழுது கர்த்தாவே நீர் எங்களுக்கு எப்பொழுது ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறீர். இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு சொல்லி தருகிறீர். கர்த்தாவே இதாய் கூட கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரை கெட்டு சீர்கெட்டு போகாதபடி கூட கர்த்தாவே உடைய வார்த்தை எங்களுக்கு எப்பொழுதும் கோலும் தடியுமாக இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையினுடைய வருகை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே அநேக காரியங்களை ஆண்டவரே இந்த நாளிலும் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே இதோ இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை இப்படியாய் கூட மோசமாகி கொண்டிருக்கிறது. இதோ ஆண்டவரே பிசாசானவன் எப்பொழுதுமே ஒரு நிஜம் இருக்கிற பொழுது அவன் ஒரு மாயமான காரியத்தை காட்டுகிற வேலையில கூட கர்த்தாவே எங்களுடைய தீர்க்கதரிசி ஒன்றன் பின் ஒன்றாக அந்த ஆண்டவரை வரிசையின் கிரமத்திலே உரைத்ததான அந்த தீர்க்க தரிசனங்களை நாங்கள் மீண்டுமாய் கூட நினைவு கூர்ந்தோம். ஆண்டவரே இது அது அல்ல, அது இது அல்ல, இதுக்கு பின்புதான் அது நடக்க வேண்டும் என்ற எல்லா காரியத்தையும் தீர்க்கதரிசி தெளிவாய் சொல்லி இருக்கிறார்கள். இதோ காட்சிகளை கண்டு நாங்கள் ஏமாந்து போய்விடாதபடி இதோ இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் இப்படியாய் கூட ஆண்டவரே அது அப்படியாய் கூட எரிந்து கொண்டிருக்கிற வேளையிலே அநேகர் இதை குறித்து பலவிதமான கருத்துக்கள் சொல்லும் பொழுதும் கர்த்தாவே தீர்க்கதரிசி அது வரிசையின் கிரமமாய் ஒழுங்காய் ஆண்டவரை பேசி வைத்திருக்கிறார்.
அதை பார்த்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை செய்த தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களுக்காய் செய்தியை கொண்டு வந்த எங்கள் அன்பான மெய்ப்பருக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னுமாய் கூட இதில் இருக்கிற அநேக ஆண்டவரை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு கர்த்தாவே. அதை நாங்கள் ஆண்டவரே ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். புரிந்து கொள்ளத்தக்கதான இருதயத்தையும் சிந்தையும் ஆண்டவரே எங்களுக்கு தாரும். இன்னும் அதிகமான நம்முடைய வேதத்தை குறித்ததான ஞானத்தை எங்களுக்கு தாரும். செய்தி குறித்ததான ஞானத்தை தெளிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் பிறரிடத்திலே பேசும்பொழுது இந்த காரியத்தை தெளிவாக சொல்ல கர்த்தாவே நாங்களுடைய ஜீவியத்தில் இதை பொருத்தி கர்த்தாவே அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தல் ஜெபிக்கிறோம். இதோ சூழ்நிலையில பார்க்கும்போது நேரம் எங்களுக்கு மிகவும் ஆண்டவரே குறைவாக இருக்கிறது எங்களுடைய உள்ளுணர்வு சொல்லுகிறது கர்த்தாவே. எங்களை நாங்களே ஆயத்தப்படுத்திக் கொள்ள இதோ மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினால் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் கூட கர்த்தாவே இந்த வார்த்தையின் பிரகாரமாய் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்தல் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. இந்த காரியம் ஆண்டவரே ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும் ஆண்டவரே. இதை குறித்து இந்த ஆண்டவரே தியானிக்க, இதை குறித்து பேச கர்த்தாவே இவருடைய சிந்தை நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை வர முடியாதபடி ஆண்டவரே தடைபட்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிக்காய் ஆண்டவரே பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை உடைத்து வருகிற ஆண்டவரே வாரங்களை கொண்டு வந்து சேர்த்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான நாளாய் அமைந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும் இந்த சிறு மந்தை மீது நீர் வைத்திருக்கிறதான கரிசனைக்காய் அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்காகவும் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இதை கேட்கிறோம். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. தேவ சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஆமென்.